அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தீமி இளம் விஞ்ஞானிகள். நாங்க இன்னைக்கு எங்களோட ரிசர்ச் மெட்டீரியலை டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். இப்போ என்னோட பேரு அனுஸ்ரீ. நான் இன்னைக்கு ரெனியூபிள் ரெவல்யூஷன்ஸ் ரேடியன்ட் ரைஸ் த growth அண்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் சோலார், விண்ட் அண்ட் அதர் கிளீன் எனர்ஜி சோர்சஸ் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். இப்போ என்னோட டாபிக்கோட மீனிங் என்னன்னா, சோலார், விண்ட், அடுத்து கிளீன் எனர்ஜி சோர்ஸஸோட growth அண்ட் பொட்டன்ஷியலை தான் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப நம்மளோட மாடர்ன் வேர்ல்டு என்னன்னா, இப்ப ஃபுல்லுமே ஒரு எனர்ஜி ப்ரொடெக்ஷன்ல சிக்னிபிகன்ட் அப்ரோச்சா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே வருது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நம்ம ரெனியூபிள் ரெவல்யூஷன் சொல்லுவோம். எந்த எனர்ஜி கிளீன், சஸ்டைனபிள் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்குதோ அந்த எனர்ஜியை நமக்கு ரெனியூபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ரெனியூபிள் எனர்ஜி க்ரோத் ஆயிட்டே வரும்போது இது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரும். இப்ப எக்கனாமிக்ல பெனிஃபிட்ஸ் தரும், சோசியல்ல பெனிஃபிட்ஸ் தரும், அடுத்து என்விரான்மெண்டல்ல பெனிஃபிட்ஸ் தரும். என்விரான்மெண்டல்ல எப்படி பெனிஃபிட்ஸ் தரும்னா, இது நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஹார்முமே கொடுக்காது. அப்புறம் இது நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்க பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் இந்த ரெனியூபிள் ரெவல்யூஷன் நம்ம குரூஷியல் ஸ்டெப் மார்க் பண்ணும். அது என்னன்னா, இது நமக்கு கிளீனர் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சரா தரும். அடுத்து கவர்மெண்ட் பாலிசிஸ். இப்போ ரெனியூபிள் எனர்ஜி சப்சிடிஸ். ஃபர்ஸ்ட் ரெனியூபிள் எனர்ஜி சப்சிடிஸ். ரெனியூபிள் எனர்ஜி சப்சிடிஸ்னா என்னன்னா, இப்ப என்னன்னா இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் மூலம் நமக்கு இப்ப யாரெல்லாம் இந்த சோலார், விண்ட் டர்பைன்ஸ், சோலார் பேனல், விண்ட் டர்பைன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னன்னா இந்த கவர்மெண்ட் பினான்சியலா சப்போர்ட் கொடுக்கும். அடுத்து டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் கிளீன் எனர்ஜி. அப்படின்னா இப்ப ஒரு பீப்புள் இல்லைன்னா கம்பெனி அந்த சோலார் பேனல் இல்லைன்னா விண்ட் டர்பைனை இன்ஸ்டால் பண்றாங்கன்னா அவங்களுக்கு டாக்ஸ் ரெடக்ஷன் கொடுப்பாங்க கவர்மெண்ட். அடுத்து நெட் மீட்டரிங் ஃபார் சோலார் யூசர். அப்படின்னா இப்போ ஒரு வீட்டுல ஒரு சோலார் பேனல் இருக்கு. அந்த சோலார் பேனல் நிறைய எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி கொடுக்குதுன்னா அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஸ்மார்ட் கிரிட்டுக்கு கொடுத்து அந்த கிரிட்ல இருந்து நமக்கு கிரெடிட்ஸை ரிசீவ் பண்ணலாம். மணி அப்படி ஏதாவது கிரெடிட்ஸை நமக்கு ரிசீவ் பண்ணலாம். கவர்மெண்ட் நமக்கு கிரெடிட்ஸ் தரும். அடுத்து நேஷனல் ரெனியூபிள் எனர்ஜி டார்கெட்ஸ். இப்போ என்னன்னா, நேஷனல் கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, இப்போ இந்த வருஷம் இவ்வளவு டார்கெட் இருக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்காங்க. இதை தான் நம்ம நேஷனல் ரெனியூபிள் எனர்ஜி டார்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இதோட சேலஞ்சஸ் என்னெல்லாம்னா, இன்டர்மிட்டன்ட் எனர்ஜி சப்ளை. அப்படின்னா எனர்ஜி சப்ளை கான்ஸ்டன்டா இருக்காது. இப்போ ஒரு வீட்டுக்கு எனர்ஜி சப்ளை போகுதுன்னா அது கான்ஸ்டன்டா இருக்காது. இது ஒரு சேலஞ்சா இருக்கு. அடுத்து ஸ்டோரேஜ் இஷ்யூஸ். இப்ப சோலார் பேனல், விண்ட் டர்பைன்ஸ் இருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது இல்ல, இதை ஸ்டோரேஜ் பண்றதுக்கு நமக்கு கரெக்டான கிரிட் இருக்காது. இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து ஹை இனிஷியல் காஸ்ட். இப்ப இந்த சோலார் பேனல், விண்ட் டர்பைன்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா இதுக்கு நிறைய காசு செலவுப்படும். இதுதான் ஹை இனிஷியல் காஸ்ட். இது ஒரு சேலஞ்ச். அப்புறம் இதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன்னா, இப்ப பெட்டர் பேட்டரிஸ், நம்ம இன்னும் புதிய புதிய இனோவேஷனான பேட்டரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த எனர்ஜி சப்ளை கான்ஸ்டன்டா இருக்கும். அப்புறம் ஸ்மார்ட் கிரிட்ஸ். இப்ப நம்ம ஸ்மார்ட் கிரிட்ஸ் நிறைய யூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூஸ்மே நமக்கு சால்வ் ஆகும். அடுத்து இப்ப கவர்மெண்ட் சப்போர்ட். இந்த மாதிரி பாலிசிஸ் நான் சொன்னேன், இந்த பாலிசிஸ் மூலம் நமக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த ஹை இனிஷியல் காஸ்ட், இந்த இன்ஸ்டால் பண்றதுக்கெல்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நமக்கு ஆசைப்பட்டியும் இந்த ஹை இனிஷியல் காஸ்ட்டுமே சால்வ் ஆகிடும். இப்ப நான் உங்களுக்கு ரினியூபிள் எனர்ஜி சப்சிடிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது உங்களுக்கு புரிஞ்சதை நீங்க எனக்கு சொல்லுங்க. இப்போ ரினியூபிளோட சப்சிடன்ஸ்ல அது ஒரு கவர்மெண்ட் பாலிசி. எங்கன்னா இப்ப யாரெல்லாம் சோலார்ல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் பினான்சியலா சப்போர்ட் பண்ணும். இது கவர்மெண்ட் நமக்கு அப்படி சப்போர்ட் பண்றதுனால பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிவாகவும் இருக்கும். அவங்களுக்கு அந்த சோலார் பேனல்ஸ், அப்புறம் விண்ட் டர்பைன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிவா இருக்கும். அதனால கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை யூஸ் பண்றாங்க. அடுத்து நான் அஃப்ஷின். நான் இன்னைக்கு சஸ்டைனபிள் சிஸ்டம், ஸ்மார்ட் சர்ப்ரைஸ், இனோவேட்டிவ் டெக்னாலஜி ஃபார் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஃபிஷியன்சி. இப்போ இதுல என்னன்னா, இப்போ இந்த நம்ம இருக்க இந்த கரண்ட் வேர்ல்ட்ல ரிசோர்ஸ் நிறைய, இப்போ வாட்டர் ரிசோர்ஸ், சாயில், அந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்ணதுக்கு நம்ம ஸ்மார்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். இப்போ முதல்ல டெக்னாலஜி என்னலான்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் இனோவேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணோம்னா, அந்த டேட்டா நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி, அந்த டிமாண்டை நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி தரனால நம்ம அந்த ரிசோர்ஸை வேஸ்ட் ஆகாம நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதுல நம்ம சென்சார் மானிட்டரிங் யூஸ் பண்ணுவோம். இது மூலமா நம்ம ரியல் டைம் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த ரியல் டைம் டேட்டா வச்சு நம்ம ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் ஆகாம நம்ம பாதுகாக்கலாம். அதே மாதிரி ஸ்மார்ட் எனர்ஜி கிரிட்ஸ். இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இல்லைன்னா அர்பன் ஏரியால ஏதாவது லாட்ஜஸ் இருக்குன்னா அங்க நம்ம எலக்ட்ரிசிட்டி அதிகமா யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த இடங்கள்ல நம்ம இந்த ஸ்மார்ட் எனர்ஜி கிரிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் எஃபிஷியன்ட்டா இருக்கும். அதே சமயத்துல அந்த பவர் லாஸுமே இது ரெடியூஸ் பண்ணும். அடுத்தது டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி. இது எப்படின்னா, நம்ம இப்ப ஐஓடில எல்லாம் இருந்து நம்மளுக்கு ரியல் டைம் டேட்டா கிடைக்கும்.
அந்த ரியல் டைம் டேட்டா வச்சு இதை ஒரு விர்ச்சுவல் மாடல் பண்ணி அந்த அந்த டேட்டா நம்மளுக்கு தரும். அப்போ அந்த ஃபீல்டோட அந்த விர்ச்சுவல் மாடல் டேட்டா நமக்கு கிடைச்சோம்னா நம்ம வந்து அந்த ஃபீல்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். இதெல்லாம் தான் டெக்னாலஜி. அடுத்து வந்து ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டம் எப்படின்னா இதுல வந்து நம்ம சாயில் மாய்ஸ்சர் சென்சார்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால இதுல வந்து இது வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து வாட்டர் அந்த சாயில்ல இருக்க வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு நம்ம மானிட்டர் பண்ணலாம். அதே சமயத்துல இப்போ ஒரு கிராப் இருக்குன்னா அந்த கிராப்க்கு எவ்வளவு அளவு வாட்டர் நம்ம அது கிராப்க்கு தேவைப்படுற சமயத்துல நம்ம அந்த வாட்டர் போர் பண்றதுக்கு வந்து இந்த சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஸ்மார்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்க்குலர் எக்கனாமி. இதுல வந்து நம்ம ஸ்மார்ட் பின்ஸ் யூஸ் பண்ணுவோம் வேஸ்ட் கலெக்ட் பண்ண. அதே மாதிரி அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அதை வந்து இன்னொரு நியூ ப்ராடக்டா மாத்துறதுக்கு வந்து சர்க்குலர் எக்கனாமி இதுல ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஸ்மார்ட் பில்டிங்ஸ் அண்ட் அர்பன் சஸ்டைனபிலிட்டி. இதுல வந்து அந்த ஸ்மார்ட் பில்டிங்ஸ்ல வந்து நம்ம ஆட்டோமேட்டட் லைட்னிங்ஸ் யூஸ் பண்ணுவோம், வேற வென்டிலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம மோஸ்டா வந்து ரினியூவபிள் எனர்ஜி வச்சுதான் இந்த சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து இனோவேட்டிவ் டெக்னாலஜியோட பெனிஃபிட்ஸ். இப்போ இது என்னன்னா இது வந்து சேவ்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ். ஏன்னா நம்ம இதுல நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ரெடியூசஸ் எனர்ஜி யூசேஜ். ஏன்னா ஸ்மார்ட் எனர்ஜி கிரிட்ஸ்லாம் யூஸ் பண்றதுனால எனர்ஜி வந்து இது வந்து வேஸ்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அடுத்து இம்ப்ரூவ்ஸ் கிராப்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. கிராப் வந்து ப்ரொடக்டிவா வளர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து சப்போர்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அடுத்ததாக நம்ம இப்போ இந்த இனோவேட்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது இதுல வந்து சில சேலஞ்சஸுமே இருக்கு. இப்போ ஹை இனிஷியல் காஸ்டா இருக்கலாம். இப்போ நம்ம அதை ஃபிட் பண்றதுக்கான காஸ்டேஜ் இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயினா இப்போ ரூரல் ஏரியாஸ்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அடுத்ததா வந்து டெக்னாலஜிக்கல் நாலேஜ் நீடட். இப்போ ஒரு ஃபார்மர் வந்து இதை சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெக்னாலஜிக்கல் நாலேஜ் வேணும். அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் அதை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இன்டர்நெட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி டிபெண்டன்சியும் ஒரு விதமான சேலஞ்சா இருக்கும். இப்போ இந்த சேலஞ்ச் எல்லாம் குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பாலிசிஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன். இந்த மிஷன்ல எப்படின்னா இப்போ அர்பன் ஏரியாஸ்ல வந்து ரிசோர்ஸ் வந்து எஃபிஷியண்டா கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜும் ஆகக்கூடாததுக்காக தான் இந்த மிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இந்தியால இருந்து ஒரு 100 சிட்டிஸ் அவங்க சூஸ் பண்ணி அந்த சிட்டிஸ்ல வந்து அவங்க அந்த ரிசோர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஜல் ஜீவன் மிஷன். சஸ்டைனபிள். இது வந்து என்னன்னா சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக. இப்போ ரூரல் ஏரியாஸ்ல வந்து ஹோம்ஸ்லாம் வந்து டேப் கனெக்ஷன், அந்த வாட்டரை வந்து அந்த வாட்டர் ரிசோர்ஸ் அந்த போர்ட்டபிள் வாட்டர் ரிசோர்ஸை வந்து அவங்க எஃபிஷியண்டா கொடுத்து அது மட்டும் இல்லாம மேனேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மிஷனை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. அடுத்து நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இந்த மிஷன் என்னன்னா இப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜ் இருக்காது. அது மட்டும் இல்லாம நிறைய ரூரல் ஏரியாஸ்ல இருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் இல்லை இந்த ப்ரோக்ராம்லாம் பத்தி. அப்போ அவங்க இந்த மிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சென்சார்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி அவங்களுக்காக நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் வைக்கிறாங்க. இதுதான் இனோவேட்டிவ் டெக்னாலஜி வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பண்றது. இப்போ நான் வந்து இனோவேட்டிவ் டெக்னாலஜி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ அந்த ஸ்மார்ட் டெக்னாலஜி ஒரு ரிசோர்ஸை மேனேஜ் பண்றதுல வந்து என்னென்ன பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐஓடி. ஸோ ஐஓடியில் வந்து எப்படின்னா அது வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலமா நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கறது வந்து அது சொல்லிடும். அப்புறமா ஸ்மார்ட் கிரிட்ஸ் மூலமா நம்ம வந்து பவரை நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அப்புறமா டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி, அதை வச்சு ஒரு வெர்ச்சுவல் மாடல் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லுது. அப்புறமா சாயில் சென்சர்ஸ் மூலமா நம்ம வாட்டர் ரிசோர்ஸை வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். அப்புறமா சர்க்குலர் எக்கனாமி யூஸ் பண்றதுனால நம்ம வேஸ்ட்டை வந்து நம்மளால குறைக்க முடியும். அப்புறமா நம்ம ஒரு கிரீன் பில்டிங் இன்ஸ்டால் பண்ணி அல்ல சோலார் பேனல்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம அதே நம்ம சேவ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு காஸ்ட் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹை ஈல்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரிசோர்சஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். என் நேம் வந்து லக்ஷிதா. கிளீன் எனர்ஜிஸ் courageous call reducing reliance on fossil fuels and their environmental impact. இப்போ வந்து நமக்கு டே டு டே லைஃப்க்கு எனர்ஜி வந்து ரொம்ப எஃபிஷியன்ஸா இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் மூலமா கிடைக்கும் போது இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப பொல்யூட் பண்ணும், அப்புறம் நமக்கும் ரொம்ப ஹார்ம்னஸா இருக்கும். ஸோ இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து ஒரு கிளீன் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளீன் எனர்ஜினா என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ ஒரு எனர்ஜி வந்து நமக்கு எந்த ஒரு பொல்யூஷன் அப்புறம் ஹார்ம்னஸ்லாம் கொடுக்காம இருக்குதோ இது வந்து கிளீன் எனர்ஜி. இந்த கிளீன் எனர்ஜி வந்து அப்புறம் ஹார்ம்னஸ்லாம் கொடுக்காம இருக்குதோ இது வந்து கிளீன் எனர்ஜி. இந்த கிளீன் எனர்ஜி வந்து சன்லைட், விண்ட், அப்புறமா வாட்டர் மூலமாகவும் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து பர்ன் பண்ணும்போது இது ஒரு கார்பன் டை ஆக்சைடு அப்புறமா ஒரு ஸ்மோக் வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த ஸ்மோக் வந்து அட்மாஸ்பியரோட மிக்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து குளோபல் வார்மிங் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த குளோபல் வார்மிங் மூலமா கிளைமேட் சேஞ்ச், ஃப்ளட், ட்ராட், சைக்ளான்லாம் நமக்கு வந்து ரொம்பவுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து இந்த ஏரை வந்து நம்ம ப்ரீத் பண்ணும்போது நமக்கு நிறைய நோய்கள்லாம் வரலாம். லைக் ஹார்ட் டிசீஸ், லங் டிசீஸ், ஆஸ்துமா, அப்புறமா ஸ்கின் டிசீஸும் வரலாம். ஸோ இந்த குளோபல் வார்மிங் மூலமா நம்ம வந்து ஆசிட் ரைனும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஆசிட் ரைன் மூலமா நம்மளோட அந்த ஸ்மால் சீட்ஸோட ஜெர்மினேஷன்லாம் ஸ்டாப் ஆகும். அப்புறமா இதனால வந்து சில்ட்ரன்ஸும் ரொம்பவுமே வயசானவங்கலாம் ரொம்பவுமே இதனால பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து இருக்காது. ஸோ அப்புறமா டெக்னாலஜிஸ் யூஸ்ட் இன் கிளீன் எனர்ஜி. ஸோ வந்து சோலார் பேனல், ஃபர்ஸ்ட் சோலார் பேனல். ஸோ இந்த சோலார் பேனல் வந்து சன்லைட்டை எடுத்து அதை வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணும். விண்ட் டர்பைன்ஸ். இந்த விண்ட் டர்பைன்ஸ் வந்து விண்ட் எனர்ஜியை எடுத்து அதை எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணும். இப்போ வந்து நம்ம கோஸ்டல் ஏரியாஸ்லாம் விண்ட் வந்து நிறைய வந்து ப்ளூ ஆகும்போது அங்க இருந்து நம்ம இந்த விண்ட் டர்பைன்ஸ் மூலமா அங்க இருந்து நம்ம நிறைய விண்ட் எனர்ஜி கலெக்ட் பண்ணலாம். ஹைட்ரோ பவர் பிளான்ஸ். இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் வந்து டேம்ஸ்ல இருக்கிற அந்த ஃப்ளோயிங் வாட்டர் மூலமா எலக்ட்ரிசிட்டி வந்து கன்வெர்ட் பண்ணும். பயோகேஸ் பிளான்ஸ். இந்த பயோகேஸ் பிளான்ஸ் வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து நமக்கு ஃபியூலா கன்வெர்ட் பண்ணும். இப்போ வந்து நிறைய பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து அந்த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த பொல்யூஷன்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். நேஷனல் சோலார் மிஷன். இந்த நேஷனல் சோலார் மிஷன் வந்து நம்ம அந்த சோலார் பேனல் யூஸ் பண்றத நமக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமா நம்ம வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணலாம். பிஎம் குஷம் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து அவங்களோட இரிகேஷன் பர்பஸுக்கு சோலார் பேனல் வந்து யூஸ் பண்றத இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவுமே ப்ரொமோட் பண்ணுது. உஜாலா ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து இந்த எல்இடி பல்ப்ஸ் மூலமா நம்ம வந்து ஹோமு அப்புறம் ஸ்கூல்ஸுக்குலாம் கரண்ட் எடுக்கிறதுக்கு இந்த உஜாலா ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணுது. நேஷனல் பயோ எனர்ஜி மிஷன். இந்த நேஷனல் பயோ எனர்ஜி மிஷன் வந்து நம்ம பயோ எனர்ஜி மூலமா அது எலக்ட்ரிசிட்டி எடுத்து நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஹோம்ஸுக்குலாம் யூஸ் பண்றதுக்கு இது இந்த நேஷனல் பயோ எனர்ஜி ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் நம்மள வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது? இப்போ வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து அட்மாஸ்பியருக்கு போகும்போது ஏர்ல படும்போது அது நம்மளுக்கு வந்து குளோபல் வார்மிங்கை வந்து காஸ் பண்ணுது. ஸோ குளோபல் வார்மிங்னால நிறைய நம்மளுக்கு அடிக்கடி சைக்ளோன்ஸ், ஃப்ளட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வருது. அதை நம்ம வந்து சுவாசிச்சா நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறமா நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ அதனால வந்து அது மட்டும் இல்ல ஆசிட் ரெயின் காஸ் பண்ணும். அதனால வந்து நம்ம ஹெல்த்துக்கும் அது இஷ்யூவா இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை தவிர்த்து கிளீன் எனர்ஜில கன்வெர்ட் ஆயிடும். நான் பிடி தனுஷ்யா. இன்னைக்கு நான் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்ஜினியரிங் சேர்ந்து டிசைனிங் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணும்போது அது வந்து சஸ்டைனபிளாகவும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். முதல்ல வந்து நம்ம இப்போ ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணணும்னா அதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் தேவை. அப்போ முதல்ல நம்ம மெட்டீரியல் செலெக்ஷனை பார்க்கலாம். எனர்ஜி எஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸாக எடுக்கணும். லைக் பேம்பு எடுக்கலாம். அப்புறமா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டீலை வந்து ரீப்ராசஸ் பண்ணி அதை எடுக்கலாம். அதான் ரீசைக்கிள் ஸ்டீல். அப்புறமா ரீசைக்ளிங் ஸ்கிராப் ஸ்டீல். இது நான் சொன்னேன். இது வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்டீலை ரீப்ராசஸ் அல்லது நம்ம வந்து மெல்ட் பண்ணி அதை வந்து திருப்பி வந்து ஒரு புது ஸ்டீலை வந்து உருவாக்கலாம். பிளெண்டட் சிமெண்ட். இது வந்து நார்மலா போர்ட்லேண்ட் சிமெண்டையும் அடுத்த சிமெண்டீஷியஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்லாக், ஃப்ளை ஆஷ் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கிறது தான் பிளெண்டட் சிமெண்ட். அல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ். அல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ்னா பயோமாஸ் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. இது அல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ் வந்து இப்போ பயோமாஸ் வந்து ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்ல மேக் பண்ணது. வெஜிடபிள் வேஸ்ட், கவுடங் இதெல்லாம் வச்சுதான் அந்த பயோமாஸ் மேக் பண்ணாங்க. அப்புறமா எனர்ஜி எஃபிஷியன்சி. எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபர்னஸ். இது ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் பேஸ்ட் ஸ்டீல் மேக்கிங். இப்போ நார்மலா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் அது வந்து கார்பனை எமிட் பண்ணும். இந்த ஹைட்ரஜன் பேஸ்ட் ஸ்டீல் மேக்கிங்ல கார்பனுக்கு பதிலாக வாட்டர் வேப்பரை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறமா
வேஸ்ட் ஹீட் ரிகவரி. இது வந்து வெளியில இருந்து வர இண்டஸ்ட்ரியில இருந்து வர ஹீட் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி அது வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுக்கலாம். இது வந்து ஹெல்ப் பண்ணுது. டியூரபிலிட்டி அண்ட் மாடுலாரிட்டி. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா நம்ம வந்து ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணி அதை வந்து நான் போர்ட்டபிள் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ். ரீசைக்கிள் ஸ்டீல். இது நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ரீசைக்கிள் ஸ்டீல்னா நம்ம வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்டீலை ரீப்ராசஸ் பண்ணி வரதான் ரீசைக்கிள் ஸ்டீல். இப்போ நீங்க கேட்கலாம், நார்மல் ஸ்டீலை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? நார்மல் ஸ்டீல்ல வந்து கோலை வந்து பேர்ன் பண்ணுவாங்க, அது வந்து கார்பனை வந்து எமிட் பண்ணும். இந்த ரீசைக்கிள் ஸ்டீல்னா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்டீல், அது வந்து நம்ம கார்பனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். இந்த ஸ்டீலை வந்து டாடா ஸ்டீல் கம்பெனிலையும் ஆர்சிலர் மிட்டல் கம்பெனிலையும் யூஸ் பண்றாங்க. அப்புறமா பேம்பு. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வுட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம பேம்பு யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேம்பு வந்து நல்லா ஃபாஸ்டா வந்து வளரக்கூடிய ஒரு செடி. ஜியோ பாலிமர் சிமெண்ட். இப்போ நார்மலா இருக்கிற சிமெண்ட்ல எல்லாம் வந்து லைம் ஸ்டோன் வந்து பேர்ன் பண்ணி தான் சிமெண்ட் செய்வாங்க. இந்த ஜியோ பாலிமர் சிமெண்ட்ல வந்து ஃப்ளை ஆஷ் ஆட் ஆயிருக்கு. ஃப்ளை ஆஷ் வந்து கார்பனை குறைக்கும். எல்இடி லைட்னிங் அண்ட் பிஎல்டிசி ஃபேன்ஸ். எல்இடி லைட்னிங் வந்து நமக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியண்டா இருக்கும். இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்ற பல்போட எல்இடி லைட்னிங் வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட். அப்புறமா பிஎல்டிசி ஃபேன்ஸ். பிஎல்டிசினா பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட். இது வந்து இந்த ஃபேன்ல வந்து பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்டார் யூஸ் பண்றாங்க. இப்போ நார்மல் ஃபேன்ஸ்ல வந்து இண்டக்ஷன் மோட்டார் யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த பிஎல்டிசி ஃபேன்ஸ் வந்து எல்இடி லைட்டிங் மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்ட். பயோகேஸ் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். பயோகேஸ்னா இப்போ நம்ம ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகி நமக்கு வந்து பயோகேஸ் கிடைக்குது. இந்த பயோகேஸை மேக் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு அனரோபிக் டைஜஷன். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது வந்து நம்ம ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணி நான் போர்ட்டபிள் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்றோம். லோ வியோசி பெயிண்ட்ஸ் அண்ட் இண்டோர் பிளான்ஸ். இப்போ லோ வியோசி பெயிண்ட்ஸ்னா வாலண்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த பெயிண்ட்ஸ் வந்து வாட்டர் வேப்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கார்பனுக்கு பதிலாக வாட்டர் வேப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இண்டோர் பிளான்ஸ். இப்போ நம்ம இண்டோர் பிளான்ஸ் வச்சோம்னா லைக் ஆலோவேரா, மணி பிளான்ட் இதெல்லாம் வச்சோம்னா வந்து நம்ம வந்து ஏர் வந்து பியூரிஃபை பண்ணோம். இதுக்கு இன்னொரு பேர் ஏர் பியூரிஃபையர். இப்போ இம்பேக்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதும் இண்டஸ்ட்ரியில இருந்தும் நிறைய வந்து கார்பன் வந்து எமிட் ஆகுது. அப்போ வந்து அந்த கார்பன்னால கிளைமேட் சேஞ்சும் குளோபல் வார்மிங்கும் ஏற்படுது. ரிசோர்ஸ் டிப்ளெக்ஷன். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸ், சாயில், வாட்டர் இதெல்லாம் வந்து நம்ம ஓவர் யூஸ் பண்ணோம்னா ரிசோர்ஸ் நமக்கு வந்து நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணதுக்கு இருக்காது. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இப்போ பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம அங்கங்க தூக்கி எறியும், அது வந்து நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸே ஏற்படுத்துது. எப்படின்னா இப்போ நம்ம தண்ணியில தூக்கி எறியும் போது அதுல வந்து வாட்டர் பார்ன் டிசீஸ் உருவாகுது. அப்புறமா ஏர் பொல்யூஷன், அது வந்து நம்ம ஹெல்த்தை வந்து பாதிக்கும். அப்புறமா என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இது வந்து என்விரான்மெண்ட்டையும் பாதிக்கும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் டு ப்ரொவைட் அவேர்னஸ் டு ரெடியூஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட். நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஹேபிட். இந்த மிஷன் வந்து கவர்மெண்ட் எதுக்கு உருவாக்குச்சுன்னா நம்ம சிட்டிஸ்ல வந்து கார்பனை குறைக்கிறதுக்கு தான் இந்த மிஷன் வந்து உருவாக்குச்சு. இது வந்து 2010ல வந்து லான்ச் ஆச்சு. பெர்ஃபார்ம், அச்சீவ் அண்ட் ட்ரேட் ஸ்கீம். இந்த மிஷன் வந்து பில்டிங்ஸ்ல எனர்ஜி எஃபிஷியண்டா இருக்கிறதுக்கு வந்து இது வந்து உருவாக்கப்பட்டது. அப்புறமா ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன். இது வந்து 2015ல வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்து நமக்கு வந்து கிரீன் பில்டிங்ஸை வந்து இது ப்ரொமோட் பண்ணுச்சு. நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். இந்த ஸ்கீம் வந்து நம்ம கிரீன் ஹைட்ரஜன் வந்து கிளீன் ஃபியூலா யூஸ் பண்ணதுக்கு சொல்லுச்சு. இப்போ நான் வந்து பில்டிங்ஸ்ல எப்படி சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸை உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி சொன்னேன். இப்போ நீங்க வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் அது எப்படி மேக் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? வேற இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் வேணா நம்ம வந்து ஸ்மார்ட் கிரிட்ஸை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 2-வே கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால நம்மளால எலக்ட்ரிசிட்டியை நம்மளால சேவ் பண்ண முடியும். அப்புறமா வேற ஏதாவது நம்மளுக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம உள்ள பிளான்ஸ் வளர்க்குறது, அப்புறமா நீங்க எல்இடி லைட்டிங், பிஎல்டிசி ஃபேன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றதும் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் பில்டிங்க்கு யூஸ் ஆகும். அதுக்கு மேல நம்ம பில்டிங்ஸ் பண்ற மெட்டீரியலும் நம்ம வந்து ஒரு ரினியூபிள் மெட்டீரியலா ஆக்கலாம். இப்போ காபு, ஹெம்பு, கிரீட்லாம் நல்ல பில்டிங் மெட்டீரியல் தான். அது ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், அதை வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை ஹார்மும் பண்ணாது. அது இன்னொரு மெயின் பார்ட். என் பேரு ஜெனேஷ். நான் வந்து கிரீன் ஆர்கிடெக்சர்ஸ் கிரேசியஸ் கிரேஸ் பில்டிங் என்விரான்மெண்டலி அண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல்ல கிரீன் பில்டிங்.
அது கிரீன் பில்டிங் கிரீன் ஆர்கிடெக்சர்ஸ் கிரேசியஸ் கிரேஸ் அப்படின்னா பசுமை கட்டிடக்கலை அதை எப்படி நாம கட்ட போறோம் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் கிரீன் பில்டிங்ஸ் இன்க்ரீஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இப்போ ஒரு சாதாரண பில்டிங்கை நம்ம வந்து செல் பண்ணும்போது நமக்கு ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் கிடைக்கும். இப்போ ஒரு கிரீன் பில்டிங்கை செல் பண்ணும்போது நமக்கு அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டே டபுளா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரெடியூஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் த்ரூ எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி. இந்த கிரீன் பில்டிங்ஸ் வந்து நிறைய ரிசோர்ஸ் எஃபிஷியன்சினாலையும் எனர்ஜினாலையும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை ரெடி பண்ணும். எப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றதுனால, சோலார் பேனல் யூஸ் பண்றதுனாலயும் இது ரெடியூஸ் ஆகும். தே ஆல்சோ சப்போர்ட் ஜாப் கிரியேஷன். இது வந்து நிறைய இடத்துல நமக்கு ஜாபையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இந்த கிரீன் ஆர்கிடெக்சர் டிசைனர், அப்புறம் சோலார் பேனல் இன்வென்டர், இதுக்கு எல்லாமே நமக்கு ஜாபை ப்ரமோட் பண்ணும். growth ஆஃப் சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரீஸ். நமக்கு நிறைய ப்ராடக்ட் தேவைப்படும், அதனால இந்த சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரீஸையும் இது ப்ரொமோட் பண்ணும். பேரியர்ஸ் டு கிரீன் பில்டிங்ஸ். லேக் ஆஃப் அவேர்னஸ். நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது, அதனால அவங்களுக்கு இதை பத்தி ஐடியாவும் இருக்காது, அவங்க இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கும் வரமாட்டாங்க. லிமிடெட் கவர்மெண்ட் சப்போர்ட். இந்த கவர்மெண்ட் அதுக்கு லெஸ்ஸா தான் சப்போர்ட் பண்ணுது, அதனால அவங்களுக்கு கெட்டதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஷார்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு லேபர். நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது, அதனால ஷார்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு லேபர் ஆல்சோ ஹேப்பன். அண்ட் ரெகுலேட்டரி பேரியர்ஸ். அந்த கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால இது நடக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்லோ அடாப்ஷன். நிறைய பேருக்கு இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வரும், நிறைய பேருக்கு இதை ஃபாஸ்டா தெரிய வராது. ஒன் மேஜர் சேலஞ்சஸ் த ஹையர் இனிஷியல் காஸ்ட் ஆஃப் சஸ்டைனபிள் டெக்னாலஜி அண்ட் மெட்டீரியல். இப்போ இந்த சோலார் பேனல்லாம் நிறைய காஸ்ட் ஆகுது, அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கும் நிறைய காஸ்ட் ஆகும். எக்கோ ஃப்ரெண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். Green buildings use materials such as bamboo, reclaimed wood, recycled steels and cork. இந்த green buildings construct பண்ணணும்னா நமக்கு bamboo தேவைப்படும், wood, reclaimed wood, recycled steels and cork also தேவைப்படும். இந்த recycled steels இப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டாடா ஸ்டீல்லையும். லோக்கலி சோர்ஸ் மெட்டீரியல். நமக்கு சுற்று வட்டாரத்துல கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு நாம செய்யலாம். இது வந்து நிறைய கார்பன் ஃபுட் பிரிண்டையும் ரெடியூஸ் பண்ணும். நீட் ஃபார் கிரீன் பில்டிங்ஸ். பில்டிங்ஸ் வந்து நிறைய ஏரியாவை கன்சியூம் பண்ணும், அதனால அதுக்கு நிறைய இது வேணும். ரிசோர்ஸ் மெட்டீரியலும் அதே மாதிரி தான் தேவை இன்க்ளூடிங் வாட்டர், எனர்ஜி அண்ட் அதர் ரா மெட்டீரியல்ஸ். தே ஆல்சோ ப்ரொடியூஸ் சிக்னிஃபிகன்ட் வேஸ்ட். இது வந்து நிறைய வேஸ்ட்டும் ப்ரொமோட் பண்ணும். கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டும் ப்ரொமோட் பண்ணும். இது வந்து மேக்கிங் சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் எசென்சியல். இது சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொண்டு வரதுக்காண்டி தான் இது பண்ணுது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு நீங்க ஏதாவது சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் இதுக்கு சொல்லலாமா? நம்ம இதுக்கு வந்துட்டுனா வேற ஏதாவது வுட்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? ஏதாவது யூஸ் பண்ண ஐடியா இருக்கா? ரீக்ளைம்டு வுட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு பில்டிங்க்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வுட்டை வச்சு இன்னொரு கிரீன் பில்டிங்கை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து இன்னும் உள்ள இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிளான்ட்ஸ் வந்து நமக்கு இந்த ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து ஆக்சிஜன் பியூரிஃபை பண்ணி கிடைக்கும். ஓகே. ஆக்சுவலி நான் எனக்கு நினைக்கிறது என்னன்னா, இந்த கிரீன் பில்டிங்ஸ் யூஸ் பண்றது மூலமா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். அடுத்து நம்ம எர்த் சஸ்டைனபிலிட்டி ப்ரொமோட் பண்ணுது. அடுத்து நிறைய கவர்மெண்ட்ஸும் இது நம்ம கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஸ்டெப்ஸ் நிறைய எடுக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அடுத்து நீ சொன்ன மாதிரி நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ் யூஸ் பண்றதுனால மெட்டல்ஸ் அது வந்து நிறைய ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். நிறைய மெட்டல்ஸ் அதெல்லாம் தவிர்க்க முடியுது. எஸ் ஆதில் பாபு. இன்னைக்கு நான் சர்க்குலர் எக்கானமி, கிளவர் கேஸ், மினிமைசிங் வேஸ்ட் அண்ட் மேக்ஸிமைசிங் ரிசோர்ஸ் யூஸ் அப்படின்னு பத்தி ஒரு சில கொஞ்சம் சொல்லலாம் வந்திருக்கேன். இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்க்குலர் எக்கானமினா இப்போ வந்து நம்ம ஒரு பென் எடுத்தோம்னா வந்து நம்ம இப்போ சர்க்குலர் எக்கானமில வந்து அது யூஸ் பண்ணோம்னா கடைசியில வந்து வேஸ்டே இருக்காது, நம்ம அந்த பிளாஸ்டிக்கே ரீசைக்கிள் பண்ணலாம். இப்போ எப்படின்னா கிளீனர் ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம உருவாக்கும் போதே அது வந்து கொஞ்சம் ரிசோர்ஸ் வச்சு யூஸ் பண்ணா அது வந்து ஜெனரேட் பண்றது இன்க்ரீஸ் இன்கம், அப்படின்னா நம்ம எக்கனாமிக் வந்து ரைஸ் பண்ணும். அடுத்து வந்து அதை நம்ம பெட்டர் சர்வீஸ்ல கொடுத்தோம்னா இப்போ வந்து அதுக்கு நிறைய ஆக்சசரிஸ் வச்சு கொடுத்தோம்னா அது வந்து இந்த ஆக்சசரிஸ் வந்து லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் பண்ணும். இது வந்து ரெடியூஸ் ரிசோர்ஸ் டிபெண்டன்சி. அப்போ நம்ம இனி வந்து இதை டிஸ்போஸ் பண்ணாலும் இதை வந்து திருப்பி கலெக்ட் பண்ணி ரீமேனுஃபேக்சர் அதாவது ரீசைக்கிள் பண்ணோம்னா ரீயூஸ் ரிசோர்சஸ், இதை வந்து வேஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணும். அப்போ திருப்பி நம்ம கிரீன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், அதனால நான் டாக்ஸிக், அதுவும் இல்லாமல் ரைஸ் பண்ண ரீசைக்கிள்பலா இருக்கும். அது திருப்பி நம்ம ப்ராசஸ்ல பண்ணும்போது தான் அது நோ வேஸ்ட் ரீஜெனரேட் பண்ணாது. அதான் சர்க்குலர் எக்கானமி சொல்லுவாங்க. இதோட க்ரோர் பிரின்சிபல்ஸ் என்னன்னா,
இது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டேக் மேக் டிஸ்போஸ். அப்படின்னா நம்ம வந்து உருவாக்கிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சிஸ்டம். ஆனா இது வந்து நம்ம வந்து க்ளோஸ் லூப்ல பண்ணோம். அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ரீயூஸ், ரிப்பேர், ரீசைக்கிள்ஸை யூஸ் பண்ணணும். இதோட முதல்மான ஏம் என்னன்னா, இது வந்து பொல்யூஷனை ரெஸ்ட் பண்ணும். அதுவும் இல்லாம ப்ரொடக்ஷனை கன்சப்ஷனை எலிமினேட் பண்ணாக்க, அதுவும் வேஸ்ட் எலிமினேட் பண்ணாக்க முக்கியமா இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து எதுக்கு டிசைன் பண்றோம்னா, இப்போ வந்து ஒரு பொருள் எடுத்துட்டோம்னா அது லாங் லைஃப் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது ஏரியாவுக்கு வந்து நிறைய நாள் ஆகும். அதனால நம்ம இந்த ரிசோர்ஸ் வந்து ரீஜெனரேட்டுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும். இது வந்து என்ன ப்ரொமோட் பண்ணணும், சஸ்டைனபிள் சப்ளை செயின்ஸ். இது வந்து இப்போ நம்ம அக்கம் பக்கத்துல வாங்குறதுனால வந்து நம்மளுக்கு சப்ளை செயின்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாம நம்மளுக்கு வந்து குறையும். அடுத்து ஃபியூச்சர் விஷன்ஸ் அண்ட் இனோவேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம குளோபல் அடாப்ஷன் ரெடியூஸ் எமிஷன் ஆஃப் 40% பை 2050. அப்படி நம்ம இப்போ இந்த சர்க்குலர் எக்கானமி யூஸ் பண்ணோம்னா, நம்ம கோல் எரிக்கிற போது அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். அதை வந்து நம்ம 40% குறைச்சிடலாம். அது மட்டும் இல்லாம GHS அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து 2030 வந்து 23% லெஸ் ஆகும். அது இல்லாமல் 2050 44% லெஸ் ஆகும். நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து ரிலீஃப் ஆன் எஃபிஷியன்சி யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் இனோவேட்டிங் பிசினஸ் மாடல்ஸ். இப்போ புதுசா சர்க்குலர் எக்கனாமிக்ஸ் ஐடியாஸ் சொன்னா புது பிசினஸ் க்ரோம். அதனால நம்மளுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அடுத்து கன்சூமர் ஆஃப் வெர்ஜின் நான் ரெனியூபிள் மெட்டீரியல்ஸ். அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரெனியூபிள்னா நம்ம மறுசுழற்சி பண்ண முடியும். நான் ரெனியூபிள் முடியாது. அதை வந்து இது எவ்வளவு யூஸ் பண்ணுதுன்னா ஜஸ்ட் 2% யூஸ் பண்ணும். அதுவும் இல்லாம இது 2030 வந்து -24% இருக்கும். அது இல்லாம 2050 வந்து 38% லெஸ் ஆகும். என்கரேஜஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடிகிரேடபிள் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ். இப்போ வந்து இதே மாதிரி சர்க்குலர் எக்கானமி பண்ணும்போது புது ஐடியாஸ்ல வந்து புது பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் உருவாகும். அதனால நமக்கு வந்து பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் ஈஸியாக கிடைக்கும். அடுத்து கிரியேட்ஸ் நியூ ஜாப்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன் ரிலையன் எக்கனாமிக்ஸ். இப்போ வந்து நம்ம புது ஐடியாஸ் உருவாக்கும் போது புது பீப்புள்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு புது ஜாப்ஸ் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு இன்கம் மாதிரியும் அது வந்து எக்கனாமிக்ஸ் க்ரோ ஆகும். ஃபாரஸ்ட் ஷிஃப்டட் எக்ஸ்பெக்டட் டு ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் சர்க்குலர் ஸ்டாண்டர்ட் பை 2030. இப்போ வந்து நம்ம 2030 வந்து இதே மாதிரி சர்க்குலர் எக்கனாமிக் யூஸ் பண்ண தொடங்கணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எல்லாரும் சர்க்குலர் எக்கனாமி மேல டேர்ன் ஆவாங்க. அது இல்லாம அர்பன் கிரவுண்ட் லேண்ட் யூஸ்ட் ஃபார் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ட் பில்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா 2030 வந்து 6% லெஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம 2050 18% லெஸ் ஆகும். இது வந்து கணக்குல இந்தியனோட எக்கனாமிக் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்றது இல்லாம வாட்டர் யூசேஜ், இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கு வாட்டர் யூசேஜ் தேவைப்படும். அது இல்லாம அது 19% லெஸ்ஸா யூஸ் பண்ணும். அது இல்லாம 2050 வந்து 24% லெஸ் ஆகும். அதுவும் இல்லாம இப்போ நம்ம இந்த சர்க்குலர் எக்கானமி யூஸ் பண்ணோம்னா ஒரு சைடு இது பேலன்ஸ் எக்கனாமிக்கும் கொடுக்கும், அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளானட்டையும் கொடுக்கும். இப்போ நான் இந்த சொன்னது புரிஞ்சுன்னா ஒரு 2-3 பெனிஃபிட்ஸ், இதோட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நம்ம எர்த்ல வந்து பொல்யூஷனை வரவிடாம தடுக்கும். அதுக்கு மேல இது என்ஷூர் பண்ணணும் நிறைய வேஸ்ட் மெட்டீரியல் வந்து வராம இருக்கிறது. அதனால நம்ம ஓஷன்ஸ் இல்லைன்னா லேண்ட்ஃபில்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாம மிச்ச வேற இடத்துல எல்லாம் இருக்காம நம்மளோட சிட்டிஸ் இல்லைன்னா நம்ம என்விரான்மெண்ட் கிளீனா வச்சுக்கும். எனக்கு பேர் அப்ரஷா ஸ்டாஃபி. நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வேஸ்ட் டு வெல்த் வண்டர்ஃபுல் வே த டெக்னாலஜிஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் வேஸ்ட் இன்டு வேல்யூபிள் ரிசோர்சஸ். இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் வேஸ்ட்டை நம்ம வேல்யூபிள் ரிசோர்ஸஸை கன்வெர்ட் பண்ணும்போது மோஸ்ட்டாக வந்து நம்ம வேஸ்ட்டே கன்வெர்ட் பண்ணுறதுனால லேண்ட் ஃபில்ஸ் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வேல்யூபிள் ரிசோர்ஸஸ்லாம் ரிகவர் பண்ணலாம். இப்போ ஓல்டு கேட்ஜெட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூர போடுறோம். ஆனால் அதில் கூட கோல்டு, சில்வர் அது மாதிரி வேல்யூபிள் ரிசோர்ஸஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கிரியேட்ஸ் நியூ இண்டஸ்ட்ரீஸ் லைக் பயோகேஸ் பிளான்ட், ரீசைக்ளிங் யூனிட்ஸ். இதுலன்னா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆனரோபிக் டைஜஷன். இதுல வந்து எப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து ஆர்கானிக் மேட்டரை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஆக்சிஜனுக்கு ஆப்சன்ஸ்ல இது பிரேக் டவுன் பண்ணிட்டு மீத்தேன் அண்ட் CO2 இது வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவோம். குக்கிங்குக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம இதை. அதுக்கப்புறம் இம்பேக்ட்ஸ், இது வந்து டிக்ரீஸ்ட் கேஸ் ஹவுஸ் எமிஷன், அதுக்கப்புறம் ட்ரேசபிலிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணும், பில்ட்ஸ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாம் இது பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும்னா நம்மளுக்கு பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் தேவை. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். இதுல மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னா சிட்டிஸ் வந்து சரியா செக்ரிகேட் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து அந்த வேஸ்ட்டை வந்து திருப்பி யூஸ் பண்றதுக்கு எஃபிஷியன்ட் இல்லாம போயிடும். ஸோ அந்த வேஸ்டா தான் ஆயிரும். அது நம்ம வந்து திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது.
அதுக்கப்புறவு நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப கம்பெனிஸ் கூட நிறைய ரிசோர்சஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அதை ரிகவர் பண்ணாம அது நியூ ரிசோர்சஸ் இது பண்ணி ரா மெட்டீரியல்ஸா யூஸ் பண்ண மாட்டாங்க அது திருப்பி. அதுக்கப்புறம் இதுக்கு சொல்யூஷன்ஸ் என்னன்னா, நம்ம வந்து இன்னும் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அவங்க இன்னும் அவேர்னஸ் ப்ரொமோட் பண்ணணும். ஸ்கூல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஏதோ சொல்லி புரிய வச்சு, அதுக்கப்புறம் இதுல வந்து ஸ்டார்ட் அப் பிளான் ஒன்னு இப்ப நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா கரோ சம்பவா. இது வந்து 2017 ஃபவுண்டட். இது வந்து என்னன்னா மெயின் இதுனா மேக் இட் பாசிபிள். இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆப்பிள், லெனோவா இது மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள ட்ராக் பண்ணுவாங்க. மைக்ரோசாஃப்ட் ஆசார்னு ஒரு இது இருக்கு, கம்பெனி இருக்கு. அவங்களுக்கு ஹெல்ப்போட இந்த கம்பெனிஸ் எல்லாம் உண்மையிலே இந்த ரா மெட்டீரியல்ஸா யூஸ் பண்றாங்களா இல்ல வேற திருப்பி நியூவா தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல இருந்து இது இந்த வேஸ்ட் டு வெல்த் வந்து எப்படி சர்க்குலர் எக்கனாமி கூட ரிலேட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ சர்க்குலர் எக்கனாமியில வந்து நம்ம வந்து அதே இதை தான் நம்ம வந்து திருப்பி அதே இதுதான் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வேஸ்ட் வெல்த்லயும் நம்ம அதே வேஸ்ட்டை தான் நம்ம திருப்பி ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸஸா நம்ம மாத்துறோம். இதனால பொல்யூஷன் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சஸ்டைனபிள் அண்ட் கிரீனர் ஃபியூச்சரை வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கலாம். ஹர்ஷா டாபிக் என்னன்னா கார்பன் கேப்சர் கிரியேட் டு பிளே மெத்தட்ஸ் ஒரு மெயின் கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியர். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் கேப்சர்னா என்ன? கார்பன் கேப்சர்னு சொல்றது ஒரு டெக்னாலஜி. அது எங்கன்னா நம்ம அட்மாஸ்பியருக்கு கார்பன் டை ஆக்சைடு டைரக்டா இல்லைன்னா இன்டைரக்டா கொஞ்சம் டெக்னாலஜி கேப்சர் பண்ணும். இல்லைன்னா ஃபேக்டரிஸ் யாரெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட இருந்து டைரக்டா இல்லை இன்டைரக்ட்ல கேப்சர் பண்ணும். ஏன்னா நம்ம கேப்சர் பண்ணோம்னா நம்ம நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணோம். அதே மாதிரி கார்பனை ஃபர்தரா கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அப்படி ஆகாம தடுக்கிறதுக்கு தான் நம்ம கார்பன் கேப்சர் பண்றோம். இப்ப அதுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சிசிஎஸ், அதாவது கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ். இது எப்படி கார்பனை கேப்சர் பண்ணணும்னா, நம்ம எந்தெல்லாம் ஃபேக்டரிஸ் டைரக்டா கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் பண்ணுதோ அந்த ஃபேக்டரிஸ்ல இருந்து இது கார்பனா கேப்சர் பண்ணும். சிடிஆர்னா என்னன்னா, அது நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து நம்ம பிளான்டிங் ட்ரீஸ் அப்படி எல்லாம் வச்சு நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து டைரக்டா கேப்சர் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் சிடிஆருக்கு என்னன்னா பாண்ட் சேலஞ்ச். அதே மாதிரி சிசிஎஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, ஸ்லீப்னர் கார்பன் டை ஆக்சைடு ஸ்டோரேஜ் பிளான்ட். இப்ப டிஎஸ்சின்னா அது ஒரு மெஷின். இந்த மெஷின் நம்ம ஓப்பனா வைக்கலாம் இல்ல ஃபேக்டரிஸ் நேரம் வைக்கலாம். இந்த மெஷின் என்ன பண்ணுன்னா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இருக்கிறத அப்படியே வந்து புல் அவுட் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சு அதை சிந்தசிஸ் பண்ணி அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி அதை கேப்சர் பண்ணும். இதுதான் டிஏசி. இந்த டிஏசி நம்ம எங்க வேணாலும் அப்ளிகபிள் பண்ணலாம். இது சிசிஎஸ் சிடிஆரோட ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்து என்னன்னா பிஇசிஎஸ், அதாவது பயோ எனர்ஜி வித் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். நம்ம பிளான்ஸ் வந்து நம்ம பயோமாஸ் எல்லாம் எடுப்போம். அப்படின்னா நம்ம எனர்ஜி பிளான்ஸ்ல இருந்து எடுக்கும் போது அங்க கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடை சில ஃபேக்டரிஸ் வெளியில போக விடாம அப்படியே கேப்சர் பண்ணி வீண்டும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. வீண்டும் அதே பிளான்ட கொஞ்சம் கூட எனர்ஜி பண்றதுக்கு இதே யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம பிஎஸ்சி ஸ்டேஷன் சொல்லுவோம். இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன, டிராக்ஸ் பவர் ஸ்டேஷன். அடுத்து என்ன இருக்குன்னா என்ஹான்ஸ் வெதரிங். என்ஹான்ஸ் வெதரிங்னா ஒரு நேச்சுரல் மெத்தட். எங்கன்னா கொஞ்சம் மினரல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கிட்ட அட்டாக் இல்லைன்னா அது கொஞ்சம் அட்டாச் கான்டாக்ட்ல வரும்போது கார்பன் டை ஆக்சைடு இந்த மினரல்ஸ்குள்ள லாக் ஆகும். இதுதான் இந்த நம்ம என்ஹான்ஸ் வெதரிங் சொல்லுவோம். இதுக்கு ஒரு நேச்சுரல் மினரல் என்னன்னா பாசால்ட் ராக்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ராஜெக்ட் ஆயிட்டு சயின்டிஸ்ட் கொண்டு போறது ப்ராஜெக்ட் பெஸ்டா. அடுத்து என்னன்னா அஃபாரஸ்டேஷன், ரீஃபாரஸ்டேஷன். எல்லாத்தை விட கொஞ்சம் கூட நேச்சுரலா இருக்கிறது அஃபாரஸ்டேஷன், ரீஃபாரஸ்டேஷன். ஏன்னா இங்க நம்ம பிளான்ஸ் அதெல்லாம் நம்ம ட்ரீயை பிளான்ஸ் பண்றோம்.
ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம பிளான்ஸ் ட்ரீஸ் எல்லாம் போட்டோசிந்தசிஸ்க்காக கார்பன் டை ஆக்சைடு எடுப்பாங்க. அப்ப நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரீஸ் பிளான் பண்றோமோ அப்ப நமக்கு நிறைய கார்பன் டை ஆக்சைடு நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து எடுக்கலாம். இது அஃபாரஸ்டேஷன் ரீஃபாரஸ்டேஷன் ஒரு நேச்சுரல் மெத்தட். அடுத்து என்னன்னா சாயில் கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன். இப்ப நம்ம லேண்ட்ல ஃபார்ம் பண்றோம். இப்ப நம்ம அந்த ஃபார்ம் லேண்டை நம்ம கிளியர் பண்ணாம அப்படியே விடுறோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் லேண்ட் சின்ன அமௌண்ட் ஆஃப் கிராப் ரெசிடியூ கூட இருக்கலாம். இந்த கிராப் ரெசிடியூ இருக்கும்போது அந்த கிராப் ரெசிடியூல கார்பன் இருக்கும். அந்த கார்பன் இந்த டீகம்போஸ் ஆகும்போது இப்ப அந்த சாயில கான்டாக்ட் வரும்போது கொஞ்சம் மைக்ரோ ஆர்கானிசம் இல்ல கொஞ்சம் ஆர்கானிசம் அதுக்கு ரியாக்ட் ஆகி அதுல இருக்க கார்பனை சாயில ஸ்டோர் பண்ண வைக்கும். இந்த சாயில் கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன்ல சாயில் அப்படியே இல்லைன்னா அந்த சாயில கார்பன் பெர்மனண்டா ஸ்டோர் ஆகும். அடுத்து என்னன்னா இப்போ நம்ம டிஏசியும் ஃபாரஸ்டேஷன் பார்த்தோம்னா ஃபாரஸ்டேஷன் நேச்சுரல் வே இருக்கும் ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே டிஏசி சொல்லும் போது அது எடுக்கும் ஆனா நிறைய டன்ஸ் எடுக்கும். ஒரு வருஷத்திலே 4,000 to 3,000 டன்ஸ் அதை எடுக்கும். அதே மாதிரி அது கொஞ்சம் அப்ளிகபிள் எல்லா இடத்துல நம்ம அப்ளிகபிள் பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு கார்பனா கேப்சர் பண்றோம். அது கேப்சர் பண்ண வர நம்ம என்ன பண்றோம்னு தெரியுதா? இல்ல. அப்ப அதை கேப்சர் பண்ண பிறகு நிறைய ப்ராசஸ் இன்க்ளூட் வரும். அதை ஹீட் பண்ணி இதை ஸ்டோரேஜ் பண்ணி லிக்விஃபைட் ஆக்க அது பிறகுதான் நம்ம அண்டர் கிரவுண்ட் ரிசர்வாய்ஸ்ல பைப் வச்சு இன்ஜெக்ட் பண்ணோம். இப்படிதான் அது இன்ஜெக்டிங் ப்ராசஸ் நடக்கும். அடுத்து என்னன்னா கேஸ் ஸ்டடி இருக்கு. அது என்ன ரிலேஷன்னா கார்பன் கேப்சருக்கும் நெட் ஜீரோக்குள்ள ரிலேஷன். நெட் ஜீரோல நம்ம எப்படி லிங்க் பண்றோம்னா கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எமிஷன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ரிமூவல் அவுட். அப்படின்னா நம்ம ஜீரோ வரும். இப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் எமிஷன் கார்பன் ஒரு ஃபேக்டரி எமிட் பண்ணுதோ அதே அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இருந்து டைரக்டா எடுக்கணும் இல்ல இன்டைரக்டா எடுக்கணும். எந்த மெத்தட்ஸ் வேணா யூஸ் பண்ணலாம். ஏன் நம்ம கார்பன் எடுக்கணும்னா இதுதான் நம்மளோட மோஸ்ட் கான்ட்ரிபியூட்டட் ஜிஹெச்டி எமிஷன் கேஸ். அதே மாதிரி ஹியூமன் கான்ட்ரிபியூட்டட் கேஸும் இது மட்டும் தான். இதனால நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கு. அதனால நம்ம கார்பன் டை ஆக்சைடு நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்தே ஆகணும். அடுத்து என்னன்னா கொஞ்சம் பாலிசிக்ஸ் எக்ஸெட்ரா என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா COP 26ல நம்ம நெட் ஜீரோ 2070 நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னா NAPCCல ஒரு 8 பிளான்ஸ் ஒன்று சோலார் மிஷன், வாட்டர் மிஷன், ஜல் ஜீவன் அப்படி உள்ள மிஷன்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி கிரீன் இந்தியா மிஷன் வரும், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் வரும். அடுத்து எக்கோசிஸ்டம் ஆஃப் ஹிமாலயன் எக்கோசிஸ்டம், சஸ்டைனபிலிட்டி ஆஃப் அவர் நாலேஜ் ஆன் இந்த மிஷன் மாதிரி 8 மிஷன்ஸ் வரும். இந்த மிஷன்ஸ் என்னன்னா ப்ரமோட் பண்றது நம்ம சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ரமோட் பண்ணோம், சோலாரை ப்ரமோட் பண்ணோம், வாட்டரை ப்ரமோட் பண்ணோம், அப்படி ரினியூவபிள் எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணணும். ஏன்னா நம்ம கிரீன் மிஷனா இருக்கணும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றணும். அடுத்து என்னன்னா NDCs அதாவது நேஷனல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். இதுல நம்ம இந்தியா என்ன பண்ணுதுன்னா அது நம்மளோட நான் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஏன்னா ஃபாசில் ஃபியூல் இருந்து மாறி நான் ஃபாசில் ஃபியூல் இன்க்ரீஸ் பண்ண போகுது. அதே மாதிரி GDP அதாவது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்ல வர இன்டென்சிட்டியா குறைக்க போகுது. அதுதான் NDCs வருது. அடுத்து பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்னன்னா நம்ம இது ஒரு குளோபல் அக்ரிமெண்ட் மாதிரி 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ள நம்ம வார்மிங்கை கொண்டு வரணும். மோஸ்டா 1.5 டிகிரி செல்சியஸ் to 2 டிகிரி செல்சியஸ் குளோபலா வார்மிங்கை கொண்டு வரணும்னு பாரிஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அடுத்து என்னன்னா IPCC. இந்த IPCC எப்படி வரும்னா அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இது அந்த NAPCC மாதிரி எல்லா இடத்துலயும் ப்ரொமோட் பண்ணும். இது CCS இருக்கு, CDR இருக்கு. நம்ம கார்பனை எப்படியாவது கேப்சர் பண்ணி ஆகணும், அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு காட்டி கொடுக்கு. இதுதான் இது. இப்ப நம்ம இந்தியால நம்ம 5 எப்படி வச்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம நெட் ஜீரோ 2070 கொண்டு வரணும். அடுத்து நம்ம 1 டன் ஆஃப் நிறைய பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்றது நம்ம தடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட லைஃப் டைம்ல 50% நம்ம ரினியூவபிள்ல தான் கொண்டு வரணும். அப்படியே 5 ஸ்கீம்ஸ் இருக்கு. இதுதான் நம்மளோட இந்தியாவோட ஸ்கீம்ஸ். இதுல மோஸ்டா கார்பன் எமிட் பண்ற 3 கண்ட்ரிஸ் என்னன்னா நம்மளோட இந்தியா இருக்கு, UN அதாவது யுனைடெட் நேஷன்ஸ், அதே மாதிரிதான் இந்த சைனாவும் இருக்கு. இவங்க 3 பேர் தான் டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ். இதுல நம்ம இந்தியா என்னன்னா நெட் ஜீரோ 2070 பண்ணிருக்கோம். ஒரு கண்ட்ரி அதாவது UN என்னன்னா 2050 பண்ணிருக்காங்க. சைனா 2060 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹர்ஷா, கார்பன் கேப்சர் முக்கியமா? அது கார்பன் கேப்சர் முக்கியம். என்ன இப்ப நம்ம கார்பன் கேப்சர் பண்ணலாம், அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். லெவல் இன்க்ரீஸ் ஆனா நிறைய கான்சிக்வன்ஸ் இருக்கு. குளோபல் வார்மிங், மெல்டிங் ஆஃப் போலர் ஐஸ் கேப்ஸ், இப்பவே நம்ம நிறைய கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இனி நம்ம விட்டா நல்ல கான்சிக்வன்ஸ் வரும். இப்பவே நம்மளோட பிரசன்ட் கார்பன் டை ஆக்சைடு லெவல் 429 பார்ட்ஸ் பெர் மில்லியன். அது 10 வருஷம் முன்னாடி இப்ப வரைக்கும் 20 to 29 பார்ட்ஸ் பெர் மில்லியன் கூட இருக்கு. நம்ம ஏன் கார்பன் கேப்சரை தடுக்கணும்னு சொல்லி கார்பன் கேப்சர் நம்ம தடுக்க முடியாது, அப்படி தடுக்க கூடாது. நம்ம கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகுறதான் தடுக்கணும். கார்பன் கேப்சர் நம்ம இம்ப்ரூவ் பண்ணதான் வாங்கணும். இதுல ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இப்ப இந்த கார்பன் கேப்சர் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுல நேச்சுரல் மெத்தட்ஸ் மட்டும் தான் காஸ்ட் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா நமக்கு பண்ணோம். இப்ப அட்வான்ஸா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. ஏன்னா கொஸ்டின்ஸ் அப்படி இல்லை. ஆனா ஆக்சுவலி கண்ட்ரீஸ்ல நீ யுனைடெட் நேஷன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இல்லாது
மாத்தி சொல்லிட்டேன். டிஎஸ்சியோட டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லுவியா? டிஎஸ்சி டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இப்ப அதுல நம்ம நிறைய காஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி அஃபாரஸ்டேஷன் ரீஃபாரஸ்டேஷன் அவ்வளவு காஸ்ட் வேண்டாம். இப்ப டிஎஸ்சி என்னன்னா நல்ல காஸ்ட் நம்ம கொடுக்கணும். ஆனா இது கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் தான். இப்போ வந்து நம்ம வந்து கார்பன் இது சாயில் கடியில இன்ஜெக்ட் பண்றோம், அதுல ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமா? இன்ஜெக்ட் பண்ற டிஸ்அட்வான்டேஜ் இல்ல, நம்ம கேர்ஃபுல்லா இன்ஜெக்ட் பண்ணணும். இப்ப அந்த சாயில ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி கான்சிக்வன்ஸ் இல்ல ரியாக்ஷன் நடந்ததுன்னா அந்த கார்பன் நம்ம ஸ்டோர் பண்ண கார்பன் என்ன ரியாக்ட் ஆகும். அப்ப நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் வரும். ஏன்னா அது எக்ஸ்போஸ் ஆகும்போது அட்மாஸ்பியர்ல வீண்டும் கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அல்லாம வேற அட்வான்டேஜ் இல்ல, நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது கரெக்டா டிஸ்போஸ் பண்ணாத. என்னோட டாபிக் என்னன்னா precision agriculture's prudent play using technology to optimize resource use in farming. அப்படின்னா precision agricultureனா என்னன்னா நம்ம வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃபார்மிங்ல வந்து நார்மலா ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, இப்போ வாட்டர் வேஸ்டேஜ், அப்புறமா ஃபர்டிலைசர் வேஸ்டேஜ், மோனோகிராப்பிங், இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸை நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்றதுதான் precision agriculture. இப்போ இந்த precision agriculture வந்து நம்ம என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் தடுக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வேஸ்டேஜ். இப்போ நார்மலா நம்மள்ட்ட இருக்க வாட்டர்ல ஃப்ரெஷ் வாட்டர்ல அபவுட் 70% வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான் யூஸ் பண்றோம். அப்புறமா என்ன ப்ராப்ளம்னா நம்ம இப்போ ஃபர்டிலைசர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ என்பிகே ஃபர்டிலைசர் நம்ம போடுறோம்னா என்பிகே ஃபர்டிலைசர்ல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்கு. நம்ம வந்து தண்ணி ஊத்தும் போது நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வந்து நைட்ரஸ் ஆக்சைடா மாறிடும். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடை விட குளோபல் வார்மிங்க்கு 300 டைம்ஸ் மோரா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இல்லாம இது வந்து வேற ஏதாவது ஒரு வாட்டர் பாடிஸ்க்குள்ள, ஒரு ஓஷியன், சீஸ், இல்லாம ரிவர்ஸ், லேக்ஸ் அதுக்குள்ள வந்து போயிடுச்சுன்னா அது வந்து யூட்ரோபிகேஷன் வந்து காஸ் பண்ணும். அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா மோனோகிராப்பிங். நம்ம வந்து ஒரே பிளான நம்ம திருப்பி திருப்பி போட்டுட்டே இருந்தோம்னா சாயிலுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்காது, இருக்கிற நியூட்ரியன்ஸுமே டிப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்றோம். ஸோ ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர்ல வந்து என்னன்னா நம்ம ஒரு இன்புட், அந்த இன்புட் வந்து தண்ணியாவும் இருக்கலாம், இல்லாட்டி ஃபர்டிலைசராகவும் இருக்கலாம். அதை வந்து நம்ம கரெக்டான டைம்ல, கரெக்டான அமௌண்ட்ல, நம்ம கரெக்டான பிளேஸ்ல வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர்ல என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபீல்ட்ல வந்து கரெக்டான பிளேஸை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறமா ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்போ ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா அது வந்து ஒரு டிஜிட்டல் மேப்பை வந்து கிரியேட் பண்ணும். இதுக்கு வந்து இப்போ ட்ரோன்ஸ் இருக்கு, சென்சார்ஸ் இருக்கு, இதுகிட்ட இருந்தெல்லாம் அது வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து அது வந்து ஒரு டிஜிட்டல் மேப்பை வந்து கிரியேட் பண்ணும். அப்புறமா சாயில் சென்சார்ஸ். சாயில் சென்சார்ஸ் வந்து சாயில்ல இருந்துட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளவு நியூட்ரியன்ஸ், எது கம்மியா இருக்குது, எது கரெக்டா இருக்குது, அந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷன். அப்புறமா மாய்ஸ்சர் லெவல் வந்து அது சொல்லும். அப்புறமா பிஹெச் லெவல், இதெல்லாமே ஒரு சாயில் சென்சார்ஸ் சொல்லும். அப்புறமா நம்ம ஒரு ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர்ல வந்து ஒரு வெதர் ஸ்டேஷனை வந்து ஃபீல்டுக்கு சைட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து என்னன்னா சின்ன சின்ன மிஷின்ஸ் லைக் அனிமோமீட்டர், விண்ட் வெயின், ஸோ ஹைக்ரோமீட்டர், இந்த மாதிரி நார்மலா தேவையானது, ஃபண்டமெண்டலா தேவையானது மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி ஒரு வெதர் ஸ்டேஷனை வந்து ஃபீல்டுக்கு சைட்ல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அப்புறமா வேரியபிள் ரேட் டெக்னாலஜி, விஆர்டி. அப்படின்னா சாயில் சென்சார்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டரோ ஃபர்டிலைசரோ எந்தெந்த இடத்துக்கு எவ்வளவு தேவையோ நம்ம அதை கொடுக்கறது தான் விஆர்டி. ட்ரோன்ஸ் வந்து ஃபீல்டுக்கு மேல பறந்துட்டு இருக்கும். அது வந்து நம்ம ஏதாவது கிராப் ஸ்ட்ரெஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா இப்போ ஒரு ட்ரோன்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கேமராஸ் வைக்கலாம். ஒன்னு வந்து மல்டி ஸ்பெக்ட்ரல் கேமராஸ், இன்னொன்னு தெர்மல் கேமராஸ். ஸோ மல்டி ஸ்பெக்ட்ரல் கேமராஸ் என்ன பண்ணோம்னா இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து அது வந்து அனுப்பும் பிளான்ட்ஸுக்கு. ஸோ அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து ஒழுங்கா ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து ஒழுங்கா ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா, ஏன்னா ஒழுங்கா ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா அந்த பிளான்ட்க்கு வந்து ஒழுங்கா ப்ரொடியூஸ் பண்ண முடியல, ஒழுங்கா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு கிராப் ஸ்ட்ரெஸ்ல இருக்குது, ஏதோ ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லாம தெர்மல் கேமராஸ் யூஸ் பண்ணினா தெர்மல் கேமராஸ் வந்து டெம்பரேச்சரை வந்து பார்க்கும். ஸோ வந்து ஒரு பிளான்ட்ல வந்து அந்த லீஃப் வந்து கொஞ்சம் வார்மா இருந்ததுன்னா டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து ஒழுங்கா நடக்கல, அப்போ அந்த பிளான் வந்து ஏதோ ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்புறமா டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த நான் சொன்ன இவ்வளவு நேரம் சொன்ன எல்லாத்தையுமே ஐஓடி வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். அப்போ இந்த டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ஸ்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய ஃபீல்ட்ல ஒரு இடத்துல வந்து நைட்ரஜன் அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு. அப்போ ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி அது எந்த இடம்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்புறமா இது வந்து நம்ம என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணுங்கிறத டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் வந்து சொல்லும். அப்புறமா ஈல்டு மானிட்டர்ஸ்னா ஒரு சின்னதா ஒரு ஈல்டு மானிட்டரை நம்ம வந்து ஹார்வெஸ்டர்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அப்போ நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது ஹை ஈல்ட் ஜோன்ஸ், லோ ஈல்ட் ஜோன்ஸ் நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஹைட்ரோபோனிக்ஸ்ல வந்து என்னன்னா நம்ம வந்து நியூட்ரியன்ட் ரிச் வாட்டர் சொல்யூஷன்ல நம்ம வந்து அந்த பிளான்ட்டை வந்து நம்ம போட்டு வச்சிருப்போம். ஏரோபோனிக்ஸ்ல என்னன்னா பிளான்ட் வந்து ஒரு இதுல தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம அதுக்கு வந்து நியூட்ரியன்ட் ரிச் மிஸ்ட வந்து நம்ம வந்து அதோட ரூட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுப்போம். ஆட்டோனோமஸ் ரோபோட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால வீடி சைட்ஸோட யூசேஜை நம்மளால கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சீடை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால வீடி சைட்ஸோட யூசேஜை நம்மளால கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சீடை வந்து கரெக்டான டெப்த்ல கரெக்டா ஸ்பேஸ் விட்டு பண்றதுக்கு நம்ம ரோபோட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா சன்லைட் வந்து எல்லா பிளான்ட்ஸுக்கும் ஒரே அளவு கிடைக்கும், எல்லா பிளான்ட்ஸ்க்கும் வாட்டர் வந்து கரெக்டா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக. அப்புறமா ஸ்மார்ட் கிரீன் ஹவுஸ்ல என்னன்னா நம்மளுக்கு எல்லா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், விண்ட், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாத்தையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு கிரீன் ஹவுஸ்ல. அப்புறமா நம்ம வந்து ஆர்டிபிஷியல் லைட்டிங்கும் கொடுக்கலாம். இப்போ நைட் நேரம் இல்லாம சன்லைட் கம்மியா இருக்கும் இல்ல, மழை நேரத்துல இல்ல, அந்த நேரத்துல நம்மளால இது மூலமா நம்மளால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்னெல்லாம்னா அந்த ஒரு வில்லேஜ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அந்த வில்லேஜ்ல வந்து இன்டர்நெட் இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், ஃபார்மர்ஸ்க்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். அப்புறமா இது வந்து நல்ல காஸ்ட்லியும் கூட. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம கம்யூனிட்டி பேஸ்ட் மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். கம்யூனிட்டி பேஸ்ட் மாடல்ஸ்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து சேர்ந்து காசை போட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் மாடலா நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். இல்லாம கவர்மெண்ட் சப்போர்ட்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ கம்மி பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் வேர் ஹவுசஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். இல்லாம என்னன்னா அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அப்புறமா எல்லாருக்கும் நம்ம அவேர்னஸ் வந்து கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இது வந்து மோஸ்ட்லி டெவலப்டான கண்ட்ரிஸ், யூஎஸ்ஏ, சைனா அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. நம்ம இந்தியால வந்து மோஸ்ட்லி ஸ்டேட்ஸ்னா தமிழ்நாடு, அப்புறமா பஞ்சாப், ஹரியானா இந்த ஸ்டேட்ஸ். உன் டாபிக்ல முக்கியமான பாயிண்ட்ஸ்னா என்னதுல? என் டாபிக்ல முக்கியமான பாயிண்ட்ஸ்னா நம்ம முக்கியமா யூஸ் பண்ண வேண்டிய டெக்னாலஜிஸ்னா நம்ம வேணா ஒரு கிரீன் ஹவுஸை நம்மளால ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுல நம்ம எல்லா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு கிரீன் ஹவுஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நீ வந்து கொஞ்சம் டெக்னாலஜிஸ் சொன்னல, இதை விட வேற ஏதாவது டெக்னாலஜிஸ் எனக்கு தெரியுமா? இதை விட வேற ஏதாவது டெக்னாலஜிஸ்னா நம்ம வந்து பயோடெக்னாலஜியை நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நானோ டெக்னாலஜில ஒரு சின்ன ரோபோட் வந்து போய் ஒரு பிளான்ட்டுக்கு ஃபர்டிலைசர் கொடுக்குற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லாமனா ஒரு பிளான்ட் வந்து ஃபங்கஸ் அதெல்லாம் பிடிக்காத மாதிரி நம்ம வந்து அதோட ஜெனட்டிக்கல் ட்ரேட்ஸை நம்ம மாடிஃபை பண்ணி, லைக் பிடி காட்டன் எல்லாருக்கும் தெரியும்ல, பேசிலஸ் துரிஞ்சன்சிஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சரோட ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? அது டிஸ்அட்வான்டேஜஸ்னா அது வந்து சில இடத்துக்கு வந்து இன்டர்நெட் இருக்காது. இப்போ சில ஸ்மால் வில்லேஜஸ்ல எல்லாம் இன்டர்நெட், எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் நம்மளுக்கு நிறைய காசு தேவைப்படும் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஸோ அதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ் சிஸ்டம்ல வந்து நம்ம இது வாட்டர் யூஸ் பண்ணி அதில் நியூட்ரியன்ட் இன்கேஸ் இந்த வாட்டர்ல ஏதாவது கண்டாமினேட்டட் இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட்டுக்கு ஏதாவது ஆகுமா? ஆமா, நம்ம வந்து வாட்டர் நம்ம வந்து உடனடியா ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஹைட்ரோபோனிக் இடம் வச்சிருக்காங்கன்னா சோ அதுல வந்து நிறைய மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கணும். அந்த வாட்டருக்கு நம்ம வந்து வாட்டருக்கு தேவையான அளவு நியூட்ரியன்ஸும் கொடுக்கணும். ஸோ அதெல்லாமே நம்ம ஒழுங்கா மானிட்டர் பண்ணணும் ஒரு ஹைட்ரோபோனிக் சிஸ்டம்ல. இதுல கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல வந்து டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா நம்ம வந்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரிப்பட்டது இல்லாம கவர்மெண்ட் சப்போர்ட்டுக்கு நம்ம மொபைல் ஆப்ஸ், இப்போ ஐஎஸ்ஆர் இது பண்ண புவன் மொபைல் ஆப்ஸ் அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த கவர்மெண்ட் அவேர்னஸ், அவங்க நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. அப்படி இருந்துமே நிறைய இடங்கள்ல வந்து ஃபார்மர்ஸ்க்குலாம் வந்து இந்த ஸ்கீம்ஸ்லாம் பத்தி தெரியறது இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதை ஓவர் கம் அதுக்கு நம்ம எல்லாம் எங்கெல்லாம் ஃபார்மர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் மெயின் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு காசு இருக்காது. ஸோ அதுக்கு இவங்க கம்யூனிட்டி பேஸ்ட் மாடல்ஸ் இவங்க ட்ரை பண்ணலாம். அப்படின்னா குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் சேர்ந்து அவங்க பண்ணலாம். இல்லாம டெக்னிக்கல் நாலேஜா கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஒழுங்கா போய் டெக்னிக்கல் நாலேஜ் ஒவ்வொன்றத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்து கொடுக்கணும். நம்ம இந்த அக்ரிகல்ச்சர்ல ட்ரோன்ஸ்லாம் யூஸ் பண்றோம்ல, ஸோ இதுல வந்து ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா?
ட்ரோன்ஸ் யூஸ் பண்றதுனால இப்போ ட்ரோன்ஸ் எல்லாமே நம்ம டெக்னாலஜி பத்தி டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னா அது சப்போஸ் ஒழுங்கா இன்ஃபர்மேஷன் கிடைக்காமலும் இருக்கலாம். ஸோ அதனால நம்ம எப்பவுமே நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி நம்ம ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். நீ இப்போ அவேர்னஸ்ன்னு சொன்னல, எந்த மாதிரி அவேர்னஸ்? இந்த மாதிரி அவேர்னஸ்னா நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்புறமா இதை வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் சொன்னேன்ல, ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். இப்போ வந்து ஒரு கிராப் மினிமமா ஒரு 2 மந்த் எடுக்கும் அது க்ரோ பண்ணக்கு. இப்போ வந்து நீங்க ஃபார்மர்ஸ் வந்து குரூப்பை வந்து அவங்க மணி போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்கன்னா அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி ஃபர்ஸ்ட் தேவைப்படும். அந்த ட்ரோன்ஸ் அப்போ வந்து சென்சார்ஸ்க்கு எல்லாம் ஒரு இடத்துல இருந்து அவங்க சென்ஸ் பண்றதுனால அங்க போய் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும். அதுக்கு பேட்டரிஸ் தேவைப்படும். அதுக்கு அந்த ஃபினான்ஷியலுக்கு அவங்க எப்படி இது பண்ணலாம்? அதுக்கு இப்ப எல்லா பினான்சியலுக்குமே they can opt for கம்யூனிட்டி பேஸ்ட் மாடல்ஸ். எல்லாருமே சேர்ந்து காசு போடலாம். இல்லைன்னா ஸ்மார்ட் கிரிட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை நம்ம சேவ் பண்ணலாம். அப்போனா ஸோ அதுல வந்து ஸ்மார்ட் மீட்டரிங் இருக்கு. ஸ்மார்ட் கிரிட்ஸ்ல வந்து ஸ்மார்ட் மீட்டரிங் இருக்கனால நம்மளுக்கு எவ்வளவு காஸ்ட் யூஸ் பண்றோம்னு கூட அதனால வந்து சொல்ல முடியும். இப்ப விஆர்டின்னு மென்ஷன் பண்ணல, இப்ப அதுல வந்து ஆக்குரேட்டா எல்லாமே காட்டுமா இல்ல ஏதோ இப்ப எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ்ல ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு? இப்போ விஆர்டி வந்து அக்குரேட்டா எதுவுமே காட்டாது. ஒரு சாயில் சென்சார்ஸ் மெஷர் பண்ணி அனுப்புறது தான் விஆர்டி வேரியபிள் ரேட் டெக்னாலஜிக்கு இன்ஃபர்மேஷனா வரும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வேரியபிள் ரேட் டெக்னாலஜி என்ன பண்ணோம்னா, ஸோ இதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலமா எல்லாமே கனெக்டடா தான் இருக்கு. ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலமா இது வந்து சொல்லும், ஸோ இந்த ஃபர்டிலைசர் நீங்க இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம இந்த விஆர்டி வந்து அப்ளை பண்ணணும். என் பேரு எஸ் நெஷ்லின் பிளஸ்யா. நான் இன்னைக்கு பயோடெக்னாலஜி ஸ்ப்ரைட் போல்பே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட், பயோடெக்னாலஜினா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது என்விரான்மெண்ட்டை ஹார்ம் பண்ணாம லிவிங் ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணி லைக் பாக்டீரியா, ஃபங்கை, ஈஸ்டை யூஸ் பண்ணி வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸை மேக் பண்றது. அப்போ பயோடெக்னாலஜில நிறைய கீ டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல வந்து ஜெனட்டிக் என்ஜினியரிங், டிஷ்யூ கல்ச்சர், பிசிஆர் அதாவது ப்ரீ மாலிகுலர் செயின் ரியாக்ஷன், அப்புறம் பயோ ப்ராசஸ் என்ஜினியரிங் இதெல்லாம் ஒரு கீ டெக்னிக்கா யூஸ் பண்றாங்க. அதோட பயோடெக்னாலஜியோட கீ அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா பயோரெம்டியேஷன், ஃபைட்டோரெம்டியேஷன், பயோசென்சார்ஸ், பயோலீச்சிங். ஃபர்ஸ்ட் பயோரெம்டியேஷன்னா அவங்க வந்து மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி பொல்யூஷன்ஸை கிளீன் பண்ணுவாங்க. இதுல வந்து ஒரு பேஸ்லெஸ் அந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணோம்னா இந்த சாயிலோட டாக்ஸின்ஸை வந்து அது உரியும். பொதுவா இந்த பயோரெம்டியேஷன் அண்ட் ஃபைட்டோரெம்டியேஷன்ல அவங்க வந்து பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி பொல்யூஷனை கிளீன் பண்ணுவாங்க. இந்த பயோரெம்டியேஷன்ல மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி பொல்யூஷனை கிளீன் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு பாக்டீரியாவுமே அந்த ஆயில் ஸ்பில், டாக்ஸின்ஸ்ல தான் ஃபீட் ஆகும். அதுக்கடுத்து இதுல வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் பண்றது. பிளஸ்னா இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதோட இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட், பிளஸ் இது வந்து என்னன்னா ஸ்லோ ப்ராசஸ், அதாவது ரினியூவபிள் சோர்ஸை தான் இது வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கும். அடுத்த பயோசென்சார்ஸ்னா கலர்ஸை யூஸ் பண்ணி இதுல இப்போ ஒரு பிளேஸ்ல டாக்ஸிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அது டிடெக்ட் பண்ணும். அடுத்து பயோலிச்சிங் இது வந்து ஒரு டெக்னிக் யூஸ் டு செப்பரேட் அந்த மெட்டல்ஸை ஓர்ல இருந்து செப்பரேட் பண்ணக்கு இந்த மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இதோட இம்பாக்ட் என்னன்னா இது காஸ்ட் எஃபிஷியன்ட், அதோட எக்கோ ஃப்ரெண்ட்லி. இது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை மாசுபடுத்தாம நம்ம இந்த என்விரான்மெண்ட்ல உள்ள பல உயிர்களை காப்பாத்துது. இதோட ஃபியூச்சர் அட்வான்ஸ்னா சிந்தட்டிக் பயாலஜி வந்து இதுல அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ஏஐ யூஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது எப்படி அது வந்து ஒரு ஏரியால பொல்யூஷன் காசு ஆச்சு, எதனால அப்படின்னு சொல்ல டீடைல்ஸ் அது வந்து கொடுக்கும். பயோடெக்னாலஜிஸ்ல யூஸ் பண்ற சில ஆர்கானிசம்ஸோட பேர் சொல்லலாம். பாக்டீரியால பேஸ்லெஸ் வந்து நம்ம ஆயில் ஸ்பில்ஸ், டாக்ஸின்ஸ் எல்லாம் உரியிறோம். அதுக்கப்புறம் ஃபங்கேல பார்த்தா பென்சிலியம், அது வந்து நம்ம இம்பியூரிட்டிஸ் அதெல்லாம் பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம் உரியும். அதுக்கப்புறம் சன்ஃபிளவர், அதாவது ஃபைட்டோரெம்டியேஷன்ல சன்ஃபிளவர்ஸ், அது என்னன்னா நம்ம அண்டர் கிரவுண்ட்ல உள்ள இந்த பொல்யூட்டன்ஸை அது வந்து உறிஞ்சிரும். அடுத்து ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்களா? அதனால இந்த டெக்னாலஜிக்கு எப்படி எஃபெக்டிவா வந்துச்சு? கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னா இன் நொயல் ரிவர், அந்த நொயல் ரிவர்ல என்னன்னா இந்த டையிங் ஃபேக்டரிஸ்னால ஃபுல்லா அந்த ரிவர்ஸ் வந்து பொல்யூட் ஆச்சு. அப்போ என்னன்னா இப்படிப்பட்ட பிளான்ட்ஸ், சன்ஃபிளவர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பொல்யூஷன் எடுத்தாங்க.
அதுக்கப்புறம் தாமிரபரணி ரிவர் திருநெல்வேலி, அதுல இப்படி பொல்யூஷனா இருந்த அந்த ரிவரை வந்து இப்படி பிளான்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபைட்டோரெம்பேஷன் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீ எங்களுக்கு இந்த மைக்ரோப்ஸ், அதாவது பாக்டீரியா, ஈஸ்ட், இதெல்லாம் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணோம். அப்புறம் இந்த மைக்ரோப்ஸை வச்சு நமக்கு புதிய நியூ ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்லி தந்த. நான் வந்துட்டுனா அக்ஷய் ஜெகனி, environmental monitoring key using sensors and data analysis to track the environmental changes. environmental monitoring வந்துட்டுனா நமக்கு வந்துனா டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் இது வந்துட்டுனா ஒரு சிஸ்டமேட்டிக் டேட்டா கலெக்ஷன். அப்புறமாட்டு சென்சார்ஸ் வந்துட்டுனா நமக்கு ரியல் டைம் டேட்டாவை டிடெக்ட் பண்ணும். அந்த டேட்டா அனாலிசிஸ் மூலமா ஒரு மீனிங்ஃபுல் டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டுனா இது நம்ம சேஞ்ச் பண்றது மூலமா நமக்கு ஏர்லி வார்னிங் டிடெக்ஷனும் கிடைக்கும். ஏதாவது டிசாஸ்டர் வரப்போகுது, நம்ம அது மூலமா ஏதாவது டிசாஸ்டர் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே அதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம் நம்ம. அப்புறமாட்டு இது வந்துட்டுனா நமக்கு கரெக்டான டேட்டாவை கொடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா டேட்டா அனாலிசிஸ் மூலமா நம்ம வந்துட்டுனா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் என்ன இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டுனா இது வந்துட்டு நம்ம என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்துட்டுனா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நம்ம நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணலாம் இதுக்கு. சாயில் சென்சார்ஸ், வாட்டர் சென்சார்ஸ், ஏர் குவாலிட்டி சென்சார்ஸ், அப்படி நிறைய சென்சார்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டுனா என்விரான்மெண்டல் மானிட்டரிங் டேட்டா அனாலிசிஸ்க்கு என்ன ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறது. டேட்டா அனாலிசிஸ் வந்துட்டுனா நமக்கு 2 வருஷத்தோட டிஃபரன்ஸை காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வருஷமும் லாஸ்ட் இயர் என்ன டிஃபரன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத காட்டுது. நம்ம இப்போ டிஃபரன்ஸ் கூடி இருந்ததுன்னா நம்ம திங்க் பண்ணணும், நம்ம வந்துட்டுனா ரொம்ப என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்லாம் திங்க் பண்ணலாம். இப்போ வந்துட்டுனா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னன்னா இப்போ டெம்பரேச்சர் ரைஸ்னா 2022ல வந்துட்டுனா அது வந்துட்டுனா 1.15 டிகிரி செல்சியஸா இருந்தது. அதே 2023ல அது வந்துட்டுனா 1.54 டிகிரி செல்சியஸா மாறி இருந்தது. அப்புறமாட்டு டிஃபாரஸ்டேஷன்ல 2022ல அது வந்துட்டுனா 6.66 மில்லியன் ஹெக்டேர் ஏக்கர்ஸா இருந்தது. ஆனா அதே 2023ல 6.37 மில்லியன் ஹெக்டேர் ஏக்கர்ஸா மாறி இருக்கு. இது வந்துட்டுனா குறைஞ்சிருக்கு. அப்புறமாட்டு சீ லெவல் ரைஸ் இது 2022ல வந்துட்டுனா 0.11 இன்ச்சஸா இருந்தது. அதே 2023ல 3.99 இன்ச்சஸா மாறி இருந்தது. அப்புறம் பொல்யூஷன் ரேங்கிங் ஆஃப் இந்தியா ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டுனா 2022ல இந்தியா வந்துட்டுனா 8th பிளேஸ்ல தான் இருந்தாங்க. பட் 2023ல இந்தியா 3rd பிளேஸ்க்கு வந்துட்டாங்க, மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் லிஸ்ட்ல. ஸோ இதுல வந்துட்டுனா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் லாஸ்ட் 2023ல இந்தியா 3rd பிளேஸ்க்கு வந்துட்டாங்க, மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் லிஸ்ட்ல. ஸோ இதுல வந்துட்டுனா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம பார்த்தோம்னாலே தெரியும் இதுல வந்துட்டுனா பொல்யூஷன் ரேங்கிங்ல இந்தியா எவ்வளவு பொல்யூட்டட் கண்ட்ரியா இருக்காங்க அப்படின்னு. இது வந்துட்டுனா நமக்கு எந்த கண்ட்ரி நமக்கு எவ்வளவு பொல்யூஷன் நடக்குது அப்படிங்கிறத என்விரான்மெண்டல் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்தியாவோட அஃபிஷியல் ரேட்டிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா நம்ம வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் லிஸ்ட் பண்ண தவிர வேற என்ன நம்ம ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் வந்து எதிர்காலத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நம்ம வந்துட்டுனா இதெல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம இன்னமும் இதை வந்துட்டுனா புதுசா கொண்டு வர ட்ரை பண்ணலாம். நான் வந்து கொஸ்டின் கேட்கல, ஒரு சஜஷன் மட்டும் சொல்றேன். அந்த டேட்டா அனாலிசிஸ பத்தி சொல்லும்போது இந்தியா மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி, அது பொல்யூட்டட் கண்ட்ரி தானே? பொல்யூட்டட் கண்ட்ரி அத நீ பாப்புலேட்டட் கண்ட்ரின்னு சொன்ன, அப்போ வந்து இன்ஃபர்மேஷன் தப்பா ஆயிடும். பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஓகே, நீ வந்து எங்களுக்கு என்விரான்மெண்டல் மானிட்டரிங் பத்தி சொன்ன, வேற எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் ரைஸ், வேற இந்தியாவோட அந்த பொல்யூட்டட் இதெல்லாம் பத்தி நீ எங்களுக்கு வந்து சொல்லி தந்த. நான் எம்கேஎஸ் ஸ்ரீதர்ஷினி. என்னுடைய டாபிக் வந்து ஏஐ as its alternative, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் its கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி.
ஏஐ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய ஒரு பிரான்ச். இது வந்து ஹியூமன்ஸ் பண்ற ஆக்டிவிட்டியையும் பண்ண முடியாததையும் ஏஐயால பண்ண முடியும். சயின்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஏஐ சயின்ஸ் என்னலாம்னா மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்ல வந்து ஏஐ வந்து ஒரு டேட்டால இருந்து லேர்ன் பண்ணி நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் அதை ஆன்சர் பண்ணும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல வந்து ஏஐ ஹியூமன்ஸோடைய லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். டேட்டா அனாலிசிக்ஸ் அண்ட் ப்ரெடிக்டிவ் மாடலிங். இதுல ஏஐ வந்து பாஸ்ட்ல உள்ள டேட்டாவையும் ப்ரெசென்ட்ல உள்ள டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி நமக்கு கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் தரும். ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இதுல வந்து ஏஐ ரோபோட்ஸ் மிஷின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டாஸ்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் ஏஐ. இது வந்து ஹியூமன்ஸோடைய நீடை வந்து ரெடியூஸ் பண்ணும். கன்சர்வேஷன். கன்சர்வேஷன்னா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி எக்கோசிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுன்னு பார்க்கறது. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஃபாரஸ்ட், வாட்டர், சாயில் சஸ்டைனபிலிட்டி இப்படிப்பட்ட நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுங்கிறது தான் இதுல இருக்கு. ஏஐ இன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன். இதுல வந்து ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் லைக் கேமரா, சென்சார் இதெல்லாம் யூஸ் பண்ணி அனிமல்ஸை டிடெக்ட் பண்ணி எப்படி இல்லீகல் ஹண்டிங் எல்லாம் நடக்குதுல்ல இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மளால தடுக்க முடியும். பாப்புலேஷன் மானிட்டரிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். இதில் வந்து ஏஐ டெக்னாலஜிஸ் லைக் ஜிபிஎஸ் ட்ராக்டர், சென்சார்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அனிமல்ஸை மானிட்டர் பண்ணி அதோடைய மூமெண்ட்ஸ் பற்றி நம்மளால படிக்க முடியும். சஸ்டைனபிலிட்டி. இதில் வந்து ஏஐ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மளால வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்க முடியுங்கிறது தான் சஸ்டைனபிலிட்டி. இதில் வந்து என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் தான். இப்போ ஹியூமன்ஸ் வந்து காடு அழிக்கிறாங்க, வாட்டர்லாம் பொல்யூட் பண்ணுறாங்க. நம்ம இதெல்லாம் வந்து ஏஐ டெக்னாலஜிஸை வச்சு நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்புறமாட்டு ரிசர்ச் அண்ட் அடாப்டேஷன். இதில் வந்து ஏஐ டெக்னாலஜிஸ் நம்ம கிரியேட் பண்ணி எப்படி வந்து என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்லாம் நடக்குதுல்ல இதை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஏஐயோட நிறைய அட்வான்டேஜஸ் நீ சொன்ன, ஆனா அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸை பத்தி சொல்லுவியா? இதில் வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறதுனால நிறைய எனர்ஜி எல்லாம் வேணும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். வேற வந்து நிறைய பேருக்கு ஏஐனால ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கு, ஜாப் கிடைக்காது. இப்ப வந்து ஏஐ வந்து எல்லாத்துக்கும் வெர்ஸ்டைல் சொன்னேன்ல, ஆனா இது வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம்ல நம்ம ஹியூமன்ஸ் வந்து. சில ஏஐ வந்து சில அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஏஐ வந்து எல்லா வேலையும் செய்ய முடியுமா? எப்படின்னா வந்து பிசிக்கல் ஒர்க்கும் இந்த இன்டலெக்சுவல் ஒர்க்கும் எப்படின்னா சர்ச் பண்ண ஆன்சர் கொடுக்கவும் செய்யும், இல்லைன்னா நம்ம ஏதாவது இந்த இண்டஸ்ட்ரி ரோபோட் மாதிரி வேலையும் செய்யும். அது மாதிரி ஏதாவது டெவலப் பண்ண வாய்ப்பு உண்டா? அந்த ஃபியூச்சர்ல வேணா அப்படி பண்ண வாய்ப்பு இருக்கு. நீ வந்து இன்னைக்கு எங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நீடட், அப்புறம் இது வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அனிமல்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, இதோட ஸ்டைல்ஸ் எல்லாம் பத்தி இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். என்னோட பேர் வந்து அலஸ்டர் ரூபல். என்னோட டாபிக் வந்து சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்விஃப்ட்ஸ் லைக் டெவலப்பிங் கிளீனர், மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ரினியூவபிள் இன்டகிரேஷன். சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா யூஸிங் வெஹிக்கிள்ஸ், அதாவது நம்ம ஒரு வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றோம், அந்த வெஹிக்கிள் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு கம்மியான கார்பன் எமிஷனை கொடுக்குது. அதாவது இந்த மாதிரி சஸ்டைனபிள் வெஹிக்கிள்ஸ்ல நம்ம ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். இந்த ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸ் வந்து ஜீரோ டெயில் டைப் எமிஷன்ஸ். இது வந்து ஈஸியா வந்து ரீஃபியூல் ஆகும். இது வந்து வாட்டர் வேப்பரை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணும். இது கார்பனை வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்துக்கும். எஃபிஷியன்ட் லாங் ரேஞ்ச் மொபிலிட்டி. இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபாஸ்டா ரீஃபியூல் ஆகிக்கும். அது மாதிரி இது வந்து நிறைய டிஸ்டன்ஸ் ரன் ஆகும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மாதிரி இல்லாம இது நிறைய டிஸ்டன்ஸ் ரன் ஆகும். லோக்கல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அதாவது இந்த மாதிரி லேப்ஸ், டெஸ்டிங் ட்ராக்ஸ் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணி இதோட டெக்னாலஜியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
பாத்வே டு ஹைட்ரஜன் எக்கானமி. அதாவது இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம எக்கானமியை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஹைட்ரஜன் வெஹிக்கிள் இது வந்து ரொம்ப என்விரான்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை விட ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள். இதோட ஒர்க்கிங் வந்து இது ஃபியூயல் டேங்க் ஒன்று யூஸ் பண்ணும். இந்த ஃபியூயல் டேங்க்ல வந்து ஹைட்ரஜனை அதுக்குள்ள ஹை ப்ரெஷர்ல பம்ப் பண்ணி அது வந்து அதை எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணும். இந்த ஃபியூயல் செல் ஸ்டாக்ஸ் வந்து இது வந்து ஹைட்ரஜனை ஒரு எலக்ட்ரிசிட்டியா வந்து கன்வெர்ட் பண்ணும். இதுல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. அதாவது ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட்டர் பிளஸ் எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ல வந்து நார்மலா அவங்க யூஸ் பண்றது பிஸ்டன் இன்ஜின். ஆனா இந்த ஹைட்ரஜன் பவர்ட் வெஹிக்கிள்ஸ்ல அவங்க யூஸ் பண்றது வந்து அந்த ஹை ப்ரெஷரை கொடுத்து அதை கம்ப்ரஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியா எடுப்பாங்க. இதோட அட்வான்டேஜ் வந்து இந்த மாதிரி ஹைட்ரஜன் பவர்ட் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்றது நம்ம இந்தியாவோட நெட் ஜீரோ கோலை வந்து அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது வந்து நார்மலா ஃபியூயல் இன்ஜின் எலக்ட்ரிக் இன்ஜினை விட ஹை எஃபிஷியன்சியா இருக்கும். இது வந்து குவிக் ரீஃபியூலிங். இது சீக்கிரமா ரீஃபியூல் ஆயிக்கும். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இல்லைன்னா ஃபியூயல் வெஹிக்கிள்ஸ் மாதிரி டைம் எடுக்காது. டைம் எஃபிஷியன்சி. இதுல ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு? இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா இந்த மாதிரி ஹைட்ரஜன் பவர்ட் வெஹிக்கிள்ஸ்ல வந்து சீக்கிரமாவே ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம நிறைய ஸ்கில்டு பீப்புள் வந்து கம்மியா தான் இருக்காங்க. என்னென்ன கம்பெனிலாம் இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ்லாம் இப்போ வந்து ஒரு டாபிக்கா இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் மாடல் மாதிரி கொடுத்துருக்கு? இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மாடல் அப்படி கொடுத்துருக்கிறது வந்து இந்தியாவில் வந்து டாடா கம்பெனி கொடுத்துருக்கு. அல்லாம வெளிநாட்டுல வந்து நம்ம ஹியூண்டாய் கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா BMW மாடல் ஒரு மாடல் வந்திருக்கு. நீ வந்து ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ரொம்ப பெஸ்ட்லாம் சொன்ன. அப்புறமா அதோட ஒர்க்கிங் பத்தி சொல்லி தந்த. அப்புறமா ஹைட்ரஜன் எக்கனாமி பத்தி சொன்ன. அப்புறம் ஹைட்ரஜன் வெஹிக்கிளோட அட்வான்டேஜ், அது வந்து டைம் எஃபிஷியன்சி அப்படின்லாம் நீ சொன்ன. இப்ப நெட் ஜீரோனா என்னன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நெட் ஜீரோனா அது வந்து இந்தியாவோட ஒரு கோல். அதாவது பை 2070 இந்தியாவோட கார்பன் எமிஷன் வந்து நம்ம எவ்வளவு கார்பனை எமிட் பண்றோமோ அவ்வளவு கார்பனை கேப்சர் பண்ணி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. என் பேர் ஹர்ஷிகா அபிலாஷ். என்னோட டாபிக் ஸ்மார்ட் கிரிட் ஸ்டடி சப்ளை மாடர்னைசிங் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பெட்டர் எஃபிஷியன்சி அண்ட் ரினியூவபிள் இன்டிகிரேஷன். முதல்ல வாட் இஸ் ஸ்மார்ட் கிரிட்? இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இது டிஜிட்டல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணும். அப்புறம் இது வந்து மானிட்டர் பண்றதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜ் பண்றதுக்கும் எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன்டியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அப்புறம் கிரிட் சிஸ்டம் இன் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னா இது வந்து ஒரு நெட்வொர்க். அது வந்து எலக்ட்ரிசிட்டியை பவர் பிளான்ட்ஸ் மூலம் ஹவுசஸ், ஸ்கூல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெனி அதர் திங்ஸ்ல சப்ளை பண்ணும். இது வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா நேஷனல் கிரிட், அப்புறமா தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ரியல் டைம் மானிட்டரிங் மூலம் லோட் மேனேஜ்மெண்ட், 2-வே கம்யூனிகேஷன். இது வந்து ஏன் நெசசரினா நம்ம மீன் தடையை குறைக்கும், அப்புறம் மின்சார சேமிக்கும், ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸை வந்து மேம்படுத்தும், பின்ன சூழல் பாதுகாக்கும். ஸ்மார்ட் கிரிட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா அது வந்து ஹை இனிஷியல் காஸ்ட் அட்வான்டேஜ் பண்ணும். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் டிஸ்அட்வான்டேஜ். ஸ்மார்ட் கிரிட் அப்படின்னா லைக் நீ என்ன நினைக்கிறத பத்தி? அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியா எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். இப்போ ஏதாவது நம்ம இன்வெர்டர் சோலார் பேனல் அப்படி எல்லாம் வச்சிருக்காங்க இல்ல, அதனால ஈஸியா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அதான் ஸ்மார்ட் கிரிட். ஸ்மார்ட் கிரிட்ஸை வந்து இப்போ நம்ம இந்தியால எங்கேயாவது யூஸ் பண்றாங்க? நிறைய கம்பெனிஸ்ல யூஸ் பண்றாங்க. அப்புறம் நிறைய வீட்லயும் இருக்கு. இப்போ வந்து ஓன் டாபிக் வந்து ஓகே. இப்போ வந்து ஒரு சஜஸ்ட் சொல்லி அந்த என்னன்னா உங்க கண்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு.
நான் RS Rameshkashri. Conservation technology is kind cry using technology to protect endangered species and habitat. என்னோட டாபிக் வந்து என்னன்னா எப்படி டெக்னாலஜி வச்சு endangered species and habitat பாதுகாக்க முடியும். நமக்கு வந்து endangered speciesனா அமூர் லெப்ப, அதுக்கப்புறம் ஜவன் ரைனோ அப்படி நிறைய இருக்குல்ல. சோ இதை எப்படி வந்து டெக்னாலஜி வச்சு ப்ரொடெக்ட் பண்றது, அதான் என்னுடைய டாபிக். நம்ம முதல்ல வந்து டெக்னாலஜிஸ பத்தி பார்க்கலாம். முதல் டெக்னாலஜி கேமரா ட்ராப்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ். கேமரா ட்ராப்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வந்து எப்படின்னா, கேமரா ட்ராப்ஸ் எல்லாம் வந்து மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அது வந்து அனிமல்ஸ வீடியோ எடுக்கும். அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ்லாம் நிறைய ட்ரோன்ஸ் இருக்கு. பேட், நேட்ரா, DJI, மேவிக் அப்படி நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் என்ன செய்யும்னா, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு மேல நமக்கு ட்ரோன்ஸ்னாலே நம்ம ட்ரோன்ஸோட யூஸ் தெரியும். அந்த ட்ரோன்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் இல்ல அனிமல்ஸ் கில் பண்றாங்களா இல்ல ட்ரீஸ் வந்து வெட்டுறாங்களா இதெல்லாம் இது பார்க்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். நமக்கு தெரியும் என்னன்னா கேமரா ட்ராப்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வந்து நிறைய போட்டோஸ் இருக்கும். சோ இதை வந்து ஸ்பிளிட் பண்றது கஷ்டம். என்னெல்லாம் போட்டோல அனிமல்ஸ் இருக்காங்க, அனிமல்ஸ் இல்ல, அடுத்து என்னெல்லாம் போட்டோல ஹியூமன்ஸ் இருக்கு, இதை ஸ்பிளிட் பண்றது கஷ்டம். இந்த வேலையை தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏதாவது போட்டோல ஹியூமன்ஸ் பார்த்தாங்கன்னா அது உடனே அலர்ட் சிஸ்டம் வழியா அது வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸுக்கு சென்ட் பண்ணும். அடுத்தது வந்து அக்வாஸ்டிக் மானிட்டரிங். அக்வாஸ்டிக் மானிட்டரிங் வந்து என்னன்னா, அந்த அனிமல்ஸோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும். இது 1 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற சவுண்ட வர அப்சர்வ் பண்ணும். எப்படின்னா கன் ஷாட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் ட்ரீ கட் பண்றது இதெல்லாம் அது வந்து அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் DNA அண்ட் ஜெனடிக் டூல். DNA வந்து என்னன்னா ஒரு யூனிக் வே டு டிடெக்ட் ஸ்பீசிஸ் பை அனலைசிங் ஜெனடிக் ட்ரேசஸ் பை அந்த சாயில் அண்ட் வாட்டர் சாம்பிள்ஸ். ஸோ இது வந்து அந்த ஃபாரஸ்ட்ல என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க ஈஸியா உதவும். அடுத்தது மொபைல் ஆப்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்கு. பேட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைப்ஸ் அப்படி நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்கு. இந்த மொபைல் ஆப்ஸ்ல என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ட்ரீஸ் வெட்டி இருந்தாலோ இல்ல ஏதாவது அனிமல்ஸ் கில்லா இருந்தாலோ அதை போட்டோ எடுத்து அந்த ஆப்ல போடுவாங்க. ஸோ இந்த ஆப் மூலம் வந்து இப்போ ஒரே இடத்துல ஒரு 2-3 நாளைக்கு ஒரே இடத்துல இருந்து போட்டோ வருதுன்னா அவங்களுக்கு புரியும், யாரோ ஒருத்தங்க இந்த ஏரியாவை தான் டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த ஏரியால நம்ம நிறைய செக்யூரிட்டி ப்ராசஸ் வைக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் விடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் அண்ட் சேட்டலைட் ட்ராக்கிங். நிறைய பேர் சொன்னாங்க ஜிபிஎஸ் பத்தி. ஸோ இந்த ஜிபிஎஸ் வந்து 3 பொசிஷன் இருக்கும். என்னெல்லாம் ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர், அதுக்கப்புறம் லாங் லைஃப் பேட்டரி, ஆஃப்னா லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ இது என்ன செய்யும்னா, முதல்ல வந்து இது என்ன சிக்னல்ல எந்த இடத்துல இருக்கும்னு அதை அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் சேட்டலைட்டுக்கு வந்து சிக்னல்ல வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அதுக்கப்புறம் நமக்கு சேட்டலைட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு சிக்னல் போகும். கிரவுண்ட் ஸ்டேஷன்னா ISRO, ISRSC அப்படிலாம் நிறைய இடம் இருக்கு கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ். ஸோ இந்த கிரவுண்ட் ஸ்டேஷன்ல வந்து சிக்னல் போகும். அதுக்கு இப்போ ஒரே இடத்துல அனிமல் வந்து நிறைய நேரம் நிக்குதுன்னா அவங்களுக்கு புரியும், இந்த அனிமல் வந்து யாரோ வந்து காயப்பட்டிருக்கோம் இல்லைன்னா இறந்து போயிருக்கும். ஒரு காயப்பட்ட அனிமலா இருந்ததுன்னா உடனே போய் அவங்க காப்பாத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடினா tracking endangered Asiatic lion in குஜராத்ல கிரன் ஒரு பிளேஸ்ல வந்து இந்த ஏசியாட்டிக் லயன் ஒரு லைன் என்டேஞ்சர்ட் அனிமலா இருக்கு. அதை வந்து ஜிபிஎஸ் காலர்ஸ் மூலம் அதை வந்து ட்ராக் பண்ணி வராங்க. சோ அது ரோட் பக்கத்துல போனாலோ இல்ல எங்கேயாவது அந்த வில்லேஜ் ஏரியால போனாலோ அதை வந்து உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ரீகேப்சர் பண்ணுவாங்க. சோ இதனால ஹியூமன் கம்யூனிட்டிஸையும் பாதுகாக்கும், அதுக்கப்புறம் அந்த அனிமலையும் பாதுகாக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா ரிட்டில் டர்ட்டில்ஸ் இன் தமிழ்நாடு. இது வந்து பே ஆஃப் பெங்கால்ல இருக்கும். இது வந்து சீ பொல்யூஷனால இறந்து வருது. சோ இது வந்து இந்த டர்ட்டில வந்து சேட்டலைட் மூலம் ட்ராக் பண்ணி வராங்க. சோ இதோட லைஃபை வந்து சேவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா மைக்ரேட்டிவ் பேர்ட் ட்ராக்கிங். மைக்ரேட்டிவ் பேர்ட்னா அமூர் ஃபால்கான் ஒரு பேர்ட் இருக்கு. இந்த பேர்ட் வந்து இந்தியா டு சென்னை வரை மைக்ரேஷன் பண்ணும். சோ இது வந்து நியர்லி 6000 கிலோமீட்டர். சோ இந்த பேர்டை கூட வந்து ஒரு ஜிபிஎஸ் காலர் மூலம் ட்ராக் பண்ணி வராங்க. அதுக்கப்புறம் CSIR என்னெல்லாம் ரோல் பண்ணிருக்காங்க, அவங்க வீகன் லெதர்னு ஒரு லெதர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீகன் லெதர் என்ன பண்ணோம்னா, இது வந்து பைனாப்பிள் இல்ல பனானா வேஸ்டால பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம அனிமல்ஸோட ஸ்கின் அந்த யூசேஜை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வேற பயோடிகிரேடபிள் டேபிள் வியர்ஸ். அப்ப இது என்னன்னா மேக்கிங் பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் பை வேஸ்டஸ். ஸோ இட் ரெடியூசஸ் த யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் அதர் வேஸ்டஸ். அதுக்கப்புறம் நேச்சுரல் கலரன்ஸ். இது வந்து என்ன செய்யும்னா லைக் அந்த நேச்சுரல் டைஸ். ஸோ கெமிக்கல் டைஸ்ல இருக்க வேஸ்ட் எல்லாம் ஓஷன்ல தான் போடுவாங்க. ஸோ இது ஓஷன் பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வேற என்னன்னா வாட்டர் கலர் டெக்னாலஜி. இது வந்துன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி டு அப்சர்வ் வந்து ஸ்மெல் ஆஃப் அனிமல் வைல்ட் லைஃப் விச் ப்ரொடெக்ட் அவங்களோட ஹேபிட்டேட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். டவுட் இருக்கா? இப்போ வந்து நார்மலா என்டேஞ்சர்டா இருக்க அனிமல்ஸ் நம்ம இடத்துல என்னெல்லாம் என்டேஞ்சர்டா இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க இப்போ ஒரு மரத்துல வைப்பீங்க தானே கேமராஸ். சோ அதனால அனிமல்ஸ்னால அந்த கேமராஸ்க்கு எதுக்காவது டேமேஜ் வந்திருக்கா?
நம்ம ஏரியால என்டேஞ்சர்ட்னா லைக் இப்ப நம்ம ஏரியால டெக்னாலஜி வந்து என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிருக்குன்னா ஒன் ஹார்ன் ரைனோ, அதுக்கப்புறம் பேல் ஈகிள், அதுக்கப்புறம் மேலக்ரான் மைட் வைஃப் இதே மாதிரி உள்ள அனிமல்ஸ் எல்லாம் டெக்னாலஜி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. ஸோ வேற நிறைய என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் நம்ம ஏரியால இருக்குது. கேமரா ட்ராப்ஸ் வந்து அதுல இருக்கனால எந்த ஆபத்தும் இருக்காது. ஏன்னா மோஸ்ட் அது வந்து ஹை பிளேசஸ்ல தான் இருக்கும். ஆனா அதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சில டைம் அனிமல்ஸ் வந்து அதை ஃபுட்டுன்னு நினைச்சு சாப்பிடும். இப்போ நீ இந்த ஜிபிஎஸ் ஸ்காலர்ஸ் பத்தி சொன்ன, இந்த ஜிபிஎஸ் ஸ்காலர்ஸ் எப்படி அந்த அனிமல்ஸ் நீ இன்சர்ட் பண்ற? இப்போ அது இன்சர்ட் பண்ண வேற மெத்தட் கேப்சர் பண்ணி இன்சர்ட் பண்றேன், இல்ல வேற ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ் இருக்கா? ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ் நார்மலா அவங்க கேப்சர் பண்ணி தான் இன்சர்ட் பண்ணுவாங்க. அதனால முதல்ல ட்ரோன்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குன்னா, அதுக்கப்புறம் அதில் இன்சர்ட் பண்ணுவாங்க. எந்தெல்லாம் ஸ்டேட்ஸ்ல இந்த கன்சர்வேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியாங்க? நம்ம நிறைய ஸ்டேட்ல யூஸ் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே இந்த ஒலே ரெடில் பெட்ரோல் சொன்னல, அது வந்து சென்னை பெசன் நகர் பீச் சைட்ல தான் யூஸ் பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா ஏரியால எடுக்கிறாங்க. ஐஎஸ்ஆர்ஓலயே நிறைய கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஐஎஸ்ஆர்ஓவே நிறைய சேட்டலைட்ஸ் இதுக்காக சென்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற நம்ம ஏரியானா அல்ல வேற கவர்மெண்ட்ஸ் வேற அந்த ப்ராஜெக்ட் டைகர் இது மாதிரி நிறைய மிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப நீ எங்ககிட்ட கன்சர்வேஷன் டெக்னாலஜி பத்தி சொல்லியிருக்க, அது மாதிரி எங்கிட்ட அலர்ட் கூட பண்ணிருக்க எந்தெல்லாம் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் இருக்கு, அதே மாதிரி சிஎஸ்ஐஆர் எந்தெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் ஹெல்ப் பண்றதுக்கு, அதே மாதிரி எந்தெல்லாம் டெக்னாலஜி எவால்வ் ஆகிற டெக்னாலஜி மற்றும் நேரமே இருக்க டெக்னாலஜி பத்தியும் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து அக்ஷரா தேவி. நான் இன்னைக்கு restoring robotics robustly employing robotics for ecological restoration efforts அதை பத்தி சொல்ல வரேன். ஸோ ரோபோட்னா என்ன? ரோபோட் வந்து ஒரு மெஷின். அது வந்து ஹியூமன் டாஸ்கை ஈஸியா பண்றதுக்காக செய்யப்படுற ஒரு மெஷின். இது வந்து ஆட்டோமேட்டிக்கலா வேலை செய்யும், இல்ல செமி ஆட்டோமேட்டிக், அதாவது ஆட்டோமேட்டிக்காவும் வேலை செய்யும், இல்ல மேனுவலாகவும் வேலை செய்யும். அடுத்து டோட்டலா ஹியூமன் கண்ட்ரோல்ல இருக்கிற ரோபோட்ஸ். அப்படி 3 வகையில நம்ம இதை வச்சுக்கலாம். இது வந்து சென்சர்ஸ், ப்ரோக்ராமிங், அடுத்து ஏஐயால ஒர்க் ஆகுது. ஸோ வந்து இது வந்து ரோபோட்ஸ் வந்து ஆல்ரெடி ஹெல்த் கேர், எஜுகேஷன், அப்புறம் அக்ரிகல்ச்சர், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், அப்படி எல்லா வகையான இடங்கள்லயும் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இப்ப வந்து அது ஈக்கோலஜிக்கல் ரீஸ்டோரேஷன்லயும் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ முதல்ல நமக்கு எதுக்கு ரோபோட்ஸ் வேணும்? இப்போ ஈக்கோலஜிக்கல் ரீஸ்டோரேஷன் மேனுவல் லேபரால பண்ண முடியாது அப்படின்னு கேட்டா, நம்ம ரோபோட்ஸ் வந்து மேனுவல் லேபரை விட நிறைய ஃபாஸ்டா வேலையை பண்ணி முடிக்கும். அது மாதிரி இந்த நேச்சர் இடங்கள்ல வந்து டேஞ்சரஸான ஏரியாஸ் இருக்கு, அடுத்து மனுஷனால போக முடியாத இடங்கள் இருக்கு. ஸோ அந்த இடங்கள்லயும் வந்து இந்த ரோபோட்ஸால போக முடியும். அப்படி போய் அது வந்து அங்க இருக்கிற டேமேஜ் எல்லாம் சரியாகும். அது மாதிரி இது வந்து 24/7 மானிட்டர் பண்ணும். இப்போ வந்து ஹியூமனா இருந்தா ஒரு பிரேக், ரெஸ்ட் எல்லாம் வேணும். ஆனா ரோபோட்ஸ் வந்து ஒன் டைம் ஃபுல்லி சார்ஜ், அது வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணும். அது மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பீஷீஸ் இல்ல ஸ்பெசிபிக் பிளேஸ், இப்போ ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பீஷீஸ்க்கு எக்ஸ்டிங்ஷன் ஆகுது அப்படின்னா அதை ஸ்பெசிபிக் ஸ்பீஷீஸை டார்கெட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணும். அதனால அது மாதிரி டார்கெட் பண்ணி அக்குரேட்டா மானிட்டர் பண்ணும். அது மாதிரி நிறைய பெரிய டேட்டா செட்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து அதை அனலைஸ் பண்ணும். அது போல ரோபோட்ஸை எப்படி செய்யறாங்கன்னா, மொபிலிட்டி யூனிட்ஸ் முதல்ல அது மூவ் பண்றதுக்கு வீல்ஸ், ட்ராக்ஸ் இல்ல லெக்ஸ் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து மேனிப்புலேட்டர்ஸ் ஆர் டூல்ஸ், அதாவது ஆர்ம்ஸ், ட்ரில்ஸ், சீட் டிஸ்பென்சர்ஸ் ஆர் பிளான்டிங் டூல்ஸ். இது வந்து சீட் டிஸ்போஸ் பண்றது, டூல்ஸ் பிளான் பண்றது, இன்வேசிவ் ஸ்பீசிஸ் மாத்துறது, அது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சென்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் கேமராஸ், ஜிபிஎஸ், சாயில் சென்சர்ஸ். அதனால வெஜிடேஷன் எப்படி இருக்கு அது மாதிரி கேமராஸ் எடுக்கலாம். அடுத்து ஏ அல்காரிதம்ஸ், சாஃப்ட்வேரும் ஏ அல்காரிதம்ஸும் யூஸ் பண்ணும்போது நம்ம எமர்ஜென்சி டெசிஷன் மேக்கிங்க்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இப்போ ரியல் லைஃப்ல எங்க எல்லாம் இது ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு அக்வாட்ரோன். ஸோ வந்து இப்போ வந்து வாட்டர் பாடிஸ்ல ஃப்ளோட் ஆகுற பொல்யூட்டன்ஸை இது கலெக்ட் பண்ணும். இது பேர் வாட்டர் ஷாக். இது வந்து ஒரு டைம் 350 kg இதையும் கலெக்ட் பண்ணும்.
வேஸ்ட் கலெக்ட் பண்ணும். அது மாதிரி ட்ரீ பிளான்டிங் ரோபோட். ஸோ ஃபிளாஷ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஏயும் ஜிபிஎஸும் யூஸ் பண்ணி அந்த ட்ரீயை பிளான் பண்ற ஒரு ட்ரோன் செய்யுது. அதுக்கு பேரு ஃபிளாஷ் பாட். அதை வந்து பிரேசிலியன்ல இருக்கிற என்ட்ரிப்ரெனியர் வந்து மார்க்கலோ கைமேரேஸ் வந்து 2016 வந்து அவரோட இடத்துல வந்து ட்ரீஸ் பிளான் பண்றதுக்காக செஞ்சது. அது 2018 தான் அதோட ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இதுல வந்து ஜிபிஎஸ் பொசிஷனிங், இன்கார்பரேட்டட் அட்ஜஸ்டபிள் ஸ்பேசிங், அப்புறம் ஏஐ டிரைவன் மானிட்டரிங் அது மாதிரியான ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்தது ரிவர் சாண்டே. இது வந்து இன்னொரு ரோபோட். இதுவும் வந்து வாட்டரை மானிட்டர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இது வந்து வாட்டரோட இந்த வாட்டரோட பியூரிட்டி அதெல்லாம் செக் பண்ணும். அடுத்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து இன்வேசிவ் ஸ்பீசிஸ மானிட்டர் பண்ணும். அடுத்து பேண்டிகூட் ரோபோட்ஸ். இது வந்து கேரளால இருக்கிற என்ஜினியர்ஸால செய்யப்பட்டது. இந்த ரோபோட் என்ன பண்ணுன்னா, இப்போ மேன்ஹோல் கிளீனிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஜாப். ஸோ இந்த மேன்ஹோல் கிளீனிங்க ரோபோட்ஸாலே பண்ணலாம். இது வந்து IP68 மெட்டீரியல் அப்புறம் கார்பன் ஃபைபரால செஞ்சதுனால இதுக்கு டேமேஜ் ஆகாது. இப்போ மேன்ஹோல்குள்ள போனாலும் அதுக்கு டேமேஜ் ஆகாது. அடுத்து இப்போ ரீஃப் ரீஸ்டோரேஷன்ல வந்து லார்வல் பாட் அப்படிங்கிற ரோபோ. இது வந்து டேமேஜ் ஆன ரீஃப் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் அந்த கோரல் லார்வைய கொண்டு போகும். அதனால அந்த இடத்துல நம்ம ரீஸ்டோர் பண்ணி எடுக்கலாம். ஸோ எனி டவுட்ஸ்? இப்படிப்பட்ட டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண அப்புறம் ஏன் சில அனிமல்ஸ் எக்ஸ்டிண்ட் ஆகுது? இப்போ இந்த டெக்னாலஜிஸ் வந்து இப்பதான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இக்கலாஜிக்கல் ரீஸ்டோரேஷன்ல ரோபோட்டிக்ஸ் இப்பதான் வந்து லைக் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி இதை ஃபாஸ்டாகவும் பண்ணி முடிக்கலாம். லைக் எக்ஸ்டிங்ஷனால தடுக்கலாம். இப்போ நம்ம ஏரியா அதாவது தமிழ்நாடு அதுல ஏதாவது இப்படி யூஸ் பண்ணி இதை ஃபாஸ்டாகவும் பண்ணி முடிக்கலாம். லைக் எக்ஸ்டிங்ஷனால தடுக்கலாம். இப்போ நம்ம ஏரியா அதாவது தமிழ்நாடு அதுல ஏதாவது இப்படி இதே மாதிரி ரோபோட்ஸ் ஏதாவது யூஸ் பண்றாங்களா? நம்ம ஏரியானா நம்ம இப்ப கேரளால நான் சொன்ன மாதிரி அந்த பேண்டிகூட் ரோபோட்ஸ் அது வந்து இந்த மேன்ஹோல் கிளீனிங்காக செய்யறாங்க. அது மாதிரி நிறைய இடங்கள்ல வேற ரோபோட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. நீ கார்பன் ஃபைபர் பத்தி சொன்ன மேட் அவுட் ஆஃப்னு. ஆனா கார்பன் ஃபைபர் வந்து நிறைய கார்ல யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்றாங்க அது வந்து பயோடிகிரேடபிளும் இல்ல, சேர்த்து அது வந்து வேஸ்டா போயிருச்சுன்னா அது திருப்பி யூஸ்கே பண்ண முடியாது. அப்போ அதை வந்து எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ண இது மாதிரி வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல் நம்ம பண்ணுவோமா? இது மாதிரி நமக்கு கார்பன் ஃபைபரை பதிலாக சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் வந்து டீக்ரேடபிள் ஆகுறது மாதிரி அது வந்து சயின்டிஸ்ட் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து இந்த மேன்ஹோல் அதுக்கெல்லாம் வந்து ரோபோட்ஸ் யூஸ் பண்ணு. அப்போ ரோபோட்ஸ் யூஸ் பண்ணும் போது அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னது? அந்த இடத்துல நம்ம ரோபோட்ஸ் யூஸ் பண்ணா புரியல. மேன்ஹோல் கிளீனிங் வந்து ஆல்ரெடி ஒரு டேஞ்சரஸ் ஜாப். நம்ம வந்து அங்க உள்ள போக முடியாது, மனுஷங்களால உள்ள போக முடியாது. அதுக்காக தான் நம்ம ரோபோட்ஸ் யூஸ் பண்றோம். அதுல நம்ம வந்து IP68 மெட்டீரியல், கார்பன் ஃபைபர் அது மாதிரியான நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அதை செஞ்சு அதனாலதான் அதுக்கு எது பிரச்சனையும் ஆகாது. எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் கிடையாது. நீ வந்து ஃபாரஸ்ட்ல ஹியூமன்ஸ் போக முடியாத இடத்துக்கும் இந்த ரோபோட்ஸ் எல்லாம் போகும்னு சொன்னல. சோ அங்க போய் வந்து அது அனிமல்ஸுக்கு ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்குமா? அதுக்காக தான் நம்ம இத ப்ரோக்ராம் பண்ணலாம். இந்த ரோபோட்ஸ் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணி தான் நம்ம அனுப்ப முடியும். கரெக்டா? சோ அப்போ நம்ம அதை அப்படி ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ வந்து கேரளால வந்து இந்த பேண்டிகோட் அந்த ரோபோட் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால, இப்போ வந்து அங்க வந்து ஓல்டு ஏஜ்ல வந்து ஹியூமன்ஸ் தான் அதை போய் இந்த இதை கிளீன் பண்ணாங்க அந்த பேன் ஹோல்ஸ் வந்து. அப்போ வந்து எதனால இப்போ வந்து அந்த பேன் ஹோல்ஸ் வந்து டேஞ்சரஸா இப்போ சொல்றாங்க? அது அப்பவுமே டேஞ்சரஸ் தான். லைக் 90s இருந்து இப்போ கூட நிறைய டெத்ஸ் நடந்துருச்சு. ஓவர் 1000 டெத்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம இந்த ரோபோட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த டெத்ஸ் நம்ம குறைக்கலாம். மேன்ஹோல் கிளீனிங்குள்ள போக முடியும். மேன்ஹோல்குள்ள போகிறது ரொம்ப டேஞ்சரஸான ஜாப். அதனாலதான் நம்ம ரோபோட்ஸ் யூஸ் பண்றோம். அப்படிதான் நிச்சயம். வேற ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அந்த ப்ரெஷர். இப்போ ரோபோட் வந்து இப்போ நான் நிறைய அடியில போயிருக்குன்னா ஆட்கடல் இப்படிப்பட்ட ஏரியாஸ்க்கு போனா அது வந்து ப்ரெஷர்னாலே கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அது என்விரான்மெண்டல் பொல்யூஷன். நீ வந்துட்டுனா ரோபோட்டை பத்தி சொல்லியிருந்தா, அப்புறம் ரோபோட்டோட டைப்ஸ், ரோபோட் என்னெல்லாம் ஃபீல்ட்ல யூஸ் ஆகும், அப்புறம் ரோபோட் வந்துன்னா 24/7 மானிட்டர் பண்ணும்,
அப்புறம் ரோபோட் எப்படி செய்யறாங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தேன். அப்புறம் அல்காரிதம்ஸ், ஜிபிஎஸ், வாட்டர் மானிட்டர் பண்ற ரோபோட்ஸ் எல்லாம் பத்தி சொல்லியிருந்தேன். சரி, my name is S. Jagadish and my topic is Green Materials Grand Gateway, developing and using biodegradable and sustainable green materials. A green material is an essentially an eco-friendly material throughout its entire life, meaning that even if it's not in use, still doesn't harm the environment. So there are many important materials that are green. So we'll look at some of them. Starting off with mycelium. It is the root structure of fungi. A very strong fiber provides great insulation. It used in packaging and furniture. Next is hempcrete. It is a carbon negative biocomposite made from hemp fibers and lime. It is a very strong building material and it can also give great insulation and breathability, reducing suffocation. Next is green algae. It can be grown in glass chambers in green buildings and is a great biofuel. Cob. It is an excellent green material made of soil, clay, and straw, meaning that it can be a replacement from cement. Coffee husk. It is the outer layer of coffee beans, meaning that it is covering the coffee bean inside. It is usually thrown away and mass produced, so we can use it again. And as it is also strong fiber, it is also a good building material. Next is benefits of green materials. The benefits of green materials are carbon reduction, meaning that it absorbs more carbon during production than it emits in its lifetime. Next is reusability. It can be renewed, recycled, all the same, contributing to the circular economy. Next is versatility. It can be used for almost all kinds of circumstances and applications, meaning that it can replace many non-biodegradable materials at the same time. The role of CSI and NIST is that it has made high protein, low GI rice, vegan leather, bioresin coated packing materials, and biodegradable tableware using rice husk. These four important discoveries have contributed to the saving of the environment greatly, placing CSIR in a part of an institution which respects nature. Next is key sustainable materials by ISRO. It's sustainable space bricks made of lunar soil, bacteria, and Guar bacteria. Next is ISRO's work on green propellants, going away from burning materials to focusing on more hydrocarbon mixes and using fuels that generally don't harm the environment on a larger scale. That is it. ஸோ நீ மைசீலியம் பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தல. இப்போ மைசீலியம்னா ஒரு ஃபங்கையை நம்ம வந்து ரூட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து இது ஒரு ஃபங்கைனா அது வந்து ஃபுல்லாவே ஹைஃபை ஸ்ட்ரக்சர்ஸால மேடா இருக்கும். அது சேர்ந்து வந்து மைசீலியமா மாறும். இதை நம்ம எடுக்கிறதுனால நம்மளோட சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து கம்மியாகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நெசசரிலி வந்து மைசீலியம் வந்து ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியல் தான். சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்கை நம்ம வந்து பிளக் பண்ணி எடுக்கும்போது நம்ம வந்து இன்னொரு ஃபங்கை பிளான் பண்ணோம்னா அந்த சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் அதோட இம்பாக்ட் வந்து அவ்வளோ சேஞ்ச் ஆகாது. அதனால நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு செகண்டரி ரிசர்வயர் வச்சுக்கணும் ஃபங்கை வச்சுக்கிட்டு. ஏன்னா மைசீலியம் ப்ரொடியூஸ் பண்றது வந்து நிறைய ஃபங்கை தேவைப்படும். இப்ப நம்ம எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணதான் கிரீன் மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த கிரீன் மெட்டீரியல்ஸ் ஏதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா, இல்லைன்னா கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஏதாவது ஒரு கண்டிஷனுக்கு கொஞ்சம் கூட சொல்யூஷன் எஃபெக்டிவா இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணுமான்னு என்ன நினைக்கிறேன்? டெஃபினெட்லி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கன்ஃபார்ம் உண்டு. ஏன்னா இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து கிரீன் மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு தனி வந்து ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும். ஏன்னா தனி எக்யூப்மெண்ட், தனி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ண தேவைப்படும். மாஸ் மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதுவும் சேர்த்து இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா இப்போ நம்ம வந்து ஒரு பயோடிகிரேடபிள் காம்பவுண்ட் வச்சுக்கலாம். அது வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகேஷனுக்கு வரும். பேசாவா வந்து எல்லாம் ஒரு ரொம்ப வெர்ஸ்டைலான ஒரு ஆப்ஜெக்ட். இதோட மெயின் கீ அட்வான்டேஜஸ் என்ன? இதோட கீ அட்வான்டேஜ்னா இது வந்து மெயினாவா இதோட கார்பன் ரிடக்ஷனும் ரீசைக்ளிங் தான். எப்படின்னா இதை வந்து சர்க்குலர் எக்கானமிக்கும் கண்ட்ரிபியூட் பண்ணும், சேர்த்து அது வந்து கார்பன் எமிஷனை ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணாது அது யூசேஜில் இருக்கும்போது. அதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். இப்போ நீ வந்து சிஎஸ்ஐஆர்ல வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருந்த. அப்புறமா ஒரு மெட்டீரியலை சேஃபா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காண்டி மைசீலியம் எல்லாம் சொல்லியிருந்த.
நான் ஜிஎஸ் நிஷ்மா. என்னோட டாபிக் வந்து ஃபியூச்சர் ஃபிளாரிஷிங் ஃப்ரெண்ட்லி ஃப்ரே த பொட்டான்ஷியல் ஆஃப் டெக்னாலஜி டு கிரியேட் எ மோர் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். இது வந்து நிலையான எதிர்காலத்தை, நட்பான எதிர்காலத்தை, செழிப்பான எதிர்காலத்தை உருவாக்க டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து யூசிங் டெக்னாலஜி ஏஐ அண்ட் ஐஓடி ஃபார் மானிட்டரிங். இது வந்து டெக்னாலஜி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து வாட்டர் யூசேஜ், பொல்யூஷன் அண்டு எனர்ஜி எல்லாம் ரியல் டைமா ட்ராக்கிங் பண்ணுது. இதனால நமக்கு வந்து சென்சார்ஸ் வந்து நிறைய கலெக்ட் டேட்டா பண்ணுது. இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. கவர்மெண்ட் வந்து குயிக் சர்வீஸ் பண்ணுது. அடுத்து வந்து சர்க்குலர் எக்கனாமி. சர்க்குலர் எக்கனாமினா ரிடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். இது எதுக்கு பண்றோம்னா ப்ராடக்டை தூர போடாம நம்ம வந்து அது ரீசைக்கிள் பண்ணி அடுத்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு வேண்டி நம்ம இதை யூஸ் பண்றோம். அடுத்த கிளீனர் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிஸ். இது வந்து ஃபேக்டரிஸ்ல வந்து சோலார் எனர்ஜி யூஸ் பண்றாங்க. இது எதுக்கு பதிலாக பயன்படுத்துறாங்கன்னா கோலும் கார்பன் எமிஷனுக்கு பதிலாக இதை பயன்படுத்துறோம். அடுத்து வந்து அட்வான்ஸ் டிஜிட்டல் சிஸ்டம் ஃபார் சிட்டி பிளானிங். இது வந்து டிராஃபிக், எனர்ஜி, வாட்டர் வேஸ்ட் எஃபிஷியன்ஸை குறைக்கிறதுக்கு வேண்டி இதை பயன்படுத்துறோம். அடுத்து வந்து சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி வந்து சஸ்டைனபிள் ஃபியூச்சருக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நிறைய டேட்டாஸை நம்ம வந்து சேவ் பண்ணதுக்கு ஹேக்கர்ஸ்ட் வந்து காப்பாத்துறதுக்கு வேண்டி இதை யூஸ் பண்றோம். நான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல நோட்ஸ் எழுதி வைப்பாங்கல்ல, இது வந்து இப்போ இன்டர்நெட்லயே இருக்கு. இதனால ஹேக்கர்ஸ்ட் வந்து இது காப்பாத்தும். அடுத்து வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். இது வந்து பில்டிங்ஸை வந்து சஸ்டைனபிள் மெட்டீரியலால நம்ம பண்றோம். இது வந்து என்விரான்மெண்டல் பாதிக்காம இருக்கிறதுக்கு வேண்டி சஸ்டைனபிள் மெட்டீரியல பண்றோம். இப்ப நிறைய இடத்துல பேம்புல வந்து வீடு கட்டுறாங்க. அடுத்து வந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இது வந்து இந்தியால வந்து 10,371.92 கோடி வரைக்கும் இது யூஸ் பண்ணிருக்காங்க 2024 இருந்து 2029 வரைக்கும். அடுத்து வந்து பாரத் 6G விஷன். இது வந்து 5th ஜெனரேஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 5th ஜெனரேஷன் மொபைல் நெட்வொர்க். இனி இது வந்து ரொம்ப வேகமா இருக்கும். 6th விஷன் வந்து ரொம்ப இதை விட அல்டிமேட் வேகமா இருக்கும். எனி டவுட்ஸ்? ரினியூவபிள் ரிசோர்சஸ்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ரினியூவபிள் எனர்ஜி வந்து சோலார், விண்டு. அது நீ வீட்ல வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொன்னால, நீ பேம்பு சொல்லியிருந்த, வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? வேற நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்கை ரீயூஸ் பண்ணி பிரிக்ஸ் மாதிரி பண்றாங்க, பிளாஸ்டிக் பிரிக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலா கோல் எடுக்கும் போது அந்த ப்ராசஸ்ல வந்து நமக்கு ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் கிடைக்கும். அதை வச்சு எக்கோ பிரிக்ஸ் பண்றாங்க. இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வேஸ்ட்ல இருந்து பண்றாங்க. இப்போ நீ பேம்பு ஹவுஸ் பத்தி சொன்ன, மேக்சிமம் உலகத்துல நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இதனால ஏதாவது மக்களுக்கு பாதிப்பு ஏதாவது உண்டா? நெசசரிலியா பேம்பு வச்சு ரொம்ப எல்லாம் பாதிப்பு நடக்காது. ஏன்னா வந்து அது ஒரு நேச்சுரல் மெட்டீரியல் தான். இப்போ சிமெண்ட்னா கிரவுண்டுக்குள்ள வந்து சீப் ஆகும். ஆனா வந்து பேம்பு அவ்வளோ எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னது? டெக்னாலஜி வளர வளர நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். எப்படின்னா லைக் நிறைய ஹேக்கிங் எல்லாம் அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் இப்ப நிறைய பேர் நிறைய நியூவா இன்வென்ட் பண்றாங்க. சிலது தான் பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்றது. ஆனா சிலது வந்து லைக் பீப்புளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கு. லைக் நம்ம சொன்னோம்னா இதுல வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. சிலது தான் பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்றது. ஆனா சிலது வந்து லைக் பீப்புளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கு. லைக் நம்ம சொன்னோம்னா இதுல வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஒவ்வொரு லைக் எல்லாருக்கும் ஒவ்வொரு டாபிக் இருக்கு. அந்த ஒவ்வொரு டாபிக்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் சொன்னாங்க. ஸோ எல்லாமே அடங்கி உள்ளதான் இந்த ஃபியூச்சர் ஃப்ளாரிஷிங் ஃப்ரெண்ட்லி ஃப்ரேட் டாபிக். நீ வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பத்தி சொல்லியிருந்த, கிளைமேட் சேஞ்ச் சொல்யூஷனை பத்தி சொல்லியிருந்த, எக்கோ ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன், சர்க்குலர் எக்கனாமி, அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் பத்தி சொல்லியிருந்த.
என்னோட பெயர் அவன்சியோ மார்ஷல். என்னோட டாபிக் வந்து பேட்டரி ரீசைக்ளிங் சேலஞ்சஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சொல்யூஷன்ஸ் ஃபார் த சஸ்டைனபிள் இவி மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேலஞ்ச் பார்ப்போம். பேட்டரிஸ் வந்து இப்போ வந்து 10 to 20 இயர்ஸ் தான் வந்து லாஸ்ட் ஆகுது. அவ்வளோ நாள் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும். ஒரு 10 to 20 இயர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த பேட்டரிஸ் மோஸ்ட்லி வந்து லித்தியம் அயான் கோபால்ட் அண்ட் நிக்கல் இந்த மெட்டீரியல்ஸ்ல தான் வந்து பேட்டரி வந்து செய்யறாங்க. இந்த காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த லேண்டை வந்து டீஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்து அதுல இருக்க நேச்சுரல் ரிசோர்சஸ் அவ்வளவுமே நம்ம அழிக்கணும். அடுத்து இது வந்து மைண்ட் பண்ணும்போது ப்ரெஷரு வேற நிறைய விதத்துல வந்து நம்ம என்விரான்மெண்டா ஹார்ம்ஃபுல்லா இருக்கு. அடுத்து ரீசைக்ளிங் வந்து இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா லிமிட்டடா இருக்கு. இப்போ ஏன்னா வந்து நிறைய கண்ட்ரிஸ் அடுத்து பிளேசஸ்ல வந்து இந்த ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டிஸே இல்ல, ஃபெசிலிட்டிஸ் வந்து லேக் ஆகுது. ஓகேவா? அடுத்து நிறைய இதுல வந்து லேபர் சார்ஜஸ் வேற கொஞ்சம் இதுல வந்து ரீசைக்ளிங் வந்து லேக் ஆகுறதுனாலதான் வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. அடுத்து இந்த ரீசைக்ளிங் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை நான் நான் சொல்றேன் என்னன்னு. அடுத்து குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா 2025 வந்து 20.5 மில்லியன் இவிஸ் வந்து வித்துருக்கு. அடுத்து 46% கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா கார்பன் டை ஆக்சைடு, நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ற கேசஸ் எல்லாம் கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்லலாம். இது வந்து 46% வந்து ஒரு பர்டிகுலர் இவி கார் நம்ம அதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது ரிலீஸ் ஆகுது 46%. அடுத்து இவி மார்க்கெட் 1 ட்ரில்லியன் வந்து ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி சொல்றாங்க 2030. நம்ம இப்போ அந்த ரீசைக்ளிங் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ரீசைக்ளிங் வந்து த்ரீ வேஸ் இருக்கு. அதுல வந்து ஆனா 2 மேஜர் வேஸ் தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பைரோமெட்டாலஜி. இந்த பைரோமெட்டாலஜி ஒரு ஹை ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம பேட்டரி ரீசைக்ளிங் பண்ற ஒரு மெத்தட். இதுல நான் ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து டிஸ்அசம்பிளி பண்ணுவாங்க. அதுல உள்ள எல்லாத்தையும் மெட்டீரியல்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. செப்பரேட் பண்ணி எடுத்த உடனே இது வந்து ஒரு பிளேஸுக்கு எடுத்துட்டு போவாங்க. அது என்னன்னா ரோஸ்டிங்னு ஒரு மெத்தடு. ரோஸ்டிங்னா என்னன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜனோட பிரசன்ஸ்லேயே வந்து அதை ஹீட் பண்றதுதான் ரோஸ்டிங். அடுத்து ஸ்மெல்டிங் எடுத்துட்டு போவாங்க. ஸ்மெல்டிங்ல வந்து 1200 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 1600 டிகிரி செல்சியஸ்ல எல்லாம் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஹீட் பண்ணுவாங்க. இந்த மெத்தட்ல வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் தான் ரெக்கவர் பண்ணும். இதுல மோஸ்ட்லி லித்தியம் வந்து லாஸ்ட் ஆயிரும். ஏன்னா லித்தியம் வந்து இந்த ஆக்சிடைசேஷன், அதாவது இந்த ஆக்சிஜன் இந்த ஹீட்டு இது கூட பிரச்சனை இல்லை, ஆனா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி ரெண்டு சேர்ந்து அடுத்து இதோட லாஸ்ட் ஆயிரும். அடுத்து ஹைட்ரோமெட்டாலஜி வந்து என்னன்னா ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். இதுல நம்ம கெமிக்கல் சொல்யூஷன், அதாவது ஆக்வா சொல்யூஷன் சொல்லலாம், சிம்பிளா சொல்லணும்னா லிக்விட் சொல்யூஷன், இந்த சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி நம்ம வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் இது மாதிரி ஆசிட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதோட ப்ராசஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து லீச்சிங்னா இந்த ஆசிட்ல வந்து நம்ம செப்பரேட் பண்ண மெட்டீரியல்ஸை உள்ள வைப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, இம்பியூரிட்டிஸ் அதுல இருக்க பியூரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுல உள்ள இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வெளியே எடுப்பாங்க. அட்லாஸ்ட் நம்மளோட மெட்டீரியல் எல்லாம் வந்து கிடைக்கும். இதுல வந்து லித்தியம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இது ஹைட்ரோமெட்டாலஜி பைரோமெட்டாலஜியை கம்பேர் பண்றது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தட்னு சொல்லலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஹைட்ரோமெட்டாலஜியை. ஏன்னா வந்து ஹைட்ரோமெட்டாலஜி வந்து கெமிக்கல் சொல்யூஷன் யூஸ் பண்றதுனால இது ஆசிட் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து கேஸ் ஸ்டடி பார்ப்போம். கம்பெனிஸ் நம்ம மேஜர் கம்பெனிஸ் சொல்லலாம், மாருதி சுசுகி, டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்ம கவர்மெண்டோட ஜாயின் பண்ணி பேட்டரி ரீசைக்ளிங்குக்கெல்லாம் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு வழி கொடுத்துருக்காங்க. மோஸ்டா வந்து நிறைய பிளேசஸ் பார்க்கணும்னா பீகார், ஜெய்ப்பூர், உத்தரப்பிரதேஷ் இது மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நிறைய ரீசைக்ளிங் சென்டர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்ரோ ரீசைக்ளிங், பேட்டெக்ஸ் எனர்ஜி, ஸ்லோகம் கிளீன்டெக் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அடுத்து கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துறாங்க, பேட்டரி ஸ்வாப்பிங் பாலிசிஸ். இந்த பேட்டரி ஸ்வாப்பிங் பாலிசினா என்னன்னா, நம்ம பேட்டரியை வந்து இப்போ நம்ம பழைய பேட்டரியை நம்ம நல்லா யூஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த பேட்டரியை வந்து நம்ம கவர்மெண்ட் மூலமா ஒரு நியூ பேட்டரியை வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான் பேட்டரி ஸ்வாப்பிங் பாலிசிஸ். அடுத்து பிஎல்ஐ ஸ்கீம்,
ப்ரொடக்ஷன் லிங்க் இன்செக்டிவ் ஃபார் அக்கௌண்ட் கெமிஸ்ட்ரி செல் ஸ்கீம். அடுத்து ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஃபேஸ் டு பிஎம்இ டிரைவ் வேஸ்ட் டு வெல்த் மிஷின் ஸ்டேட் லெவல் சப்சிடி. மோஸ்ட்லி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இவி ப்ரொடக்ஷனை வந்து பூஸ்ட் பண்றதுக்கும் நம்ம பேட்டரி ரீசைக்ளிங் ஒரு வழி கொடுக்கறதுக்கு தான் இருக்கு. இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ்? இப்ப நீ சொல்லியிருக்க 3 டைப்ஸ் ஆஃப் ரீசைக்ளிங் இருக்கு. அதுல 2 நம்ம மேஜரா யூஸ் பண்றோம். ஏன் அந்த தேர்ட் ஒன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணல? தேர்ட் ஒன் வந்து டைரக்ட் ரீசைக்ளிங்னு சொல்றோம். ஆனா இந்த 2 இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தான் இருக்கு. டைரக்ட் ரீசைக்ளிங் வந்து என்னன்னா ஆனோட் கேத்தோன் நம்ம வந்து இப்போ பேட்டரி பிடிச்சா அப்படி எலக்ட்ரோட் சொல்றோம்ல, அதுல உள்ள மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணலாம். ஆனா இது வரைக்கும் பைரோ மெட்டாலஜியை தான் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. நீ வந்து ரீசைக்ளிங் அதோடைய மெத்தட், அப்புறம் குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இவி மார்க்கெட்டிங், அப்புறமாட்டு ஹைட்ரா மெத்தடாலஜியோடைய ப்ராசஸ் எல்லாம் பத்தி சொல்லியிருந்த. என்னோட பேர் இஎம் ஆஷிகா ரீஜ். என்னோட டாபிக் என்னன்னா இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் ஃபார் ஓஷன் கிளீன் அப், அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் யூஸ் டு கிளீன் ஓஷன் அண்ட் மெரைன் லிட்டர்ஸ். இது வந்து என்னன்னா ஓஷன் அப்படின்றது நமக்கு ஒரு எல்லாருக்குமே முக்கியமான ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஹியூமன்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஓஷன்ஸ்ல நான் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட், அப்புறம் அதர் வேஸ்ட் இதெல்லாம் போட்டு அதை ஹார்ம் பண்றோம். ஸோ இதனால நான் அந்த அதுல இருக்க லிவிங் ஆர்கானிசம்ஸுக்கும் நிறைய ஹார்ம்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கும் அது ஒரு விதத்துல ஹார்ம்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வேஸ்டஸ் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு நமக்கு சில டெக்னாலஜிஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னா ஃப்ளோட்டிங் பேரியர் அண்ட் பூம் சிஸ்டம். இது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ளோட்டிங் வால் மாதிரி ஒன்று வந்து அந்த வாட்டர்ல ஃப்ளோட் ஆகும். அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த வேஸ்ட் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கோம்ல வாட்டர்ல, அதை வந்து தடுக்கும். அந்த இடத்துல வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அடுத்த பீப்புள்ஸ் வந்து அதை கலெக்ட் பண்ணி அவங்க ரீசைக்ளிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஏஐ பேஸ்ட் டிடெக்ஷன் அண்ட் ட்ராக்கிங். இது வந்து என்ன செய்வாங்கன்னா ட்ரோன்ஸ் மூலியமா, அது ட்ரோன்ஸ்ல கேமராஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வழியா அவங்க வந்து வேஸ்ட் எங்க கலெக்ட் ஆயிருக்கு, அது எங்க இருந்து வந்திருக்கு, இப்போ ஹியூமன்ஸ்க்கு போக முடியாத இடங்கள்ல எல்லாம் வேஸ்ட் கலெக்ட் ஆயிருக்கும்ல, அப்ப அதெல்லாம் இந்த ட்ரோன்ஸ் மூலியமா விட்டு அதை வந்து அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க எடுப்பாங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஆட்டோனமஸ் சர்ஃபேஸ் ரோபோட்ஸ். இது வந்து ஒரு செல்ஃப் ஒர்க்கிங் ரோபோட்ஸ். அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த வாட்டர்ல ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க எல்லா வேஸ்டையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து ரீசைக்ளிங் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் என்னன்னா மைக்ரோ பிளாஸ்டிக் ரிமூவல் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வாட்டர்ல வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அது வந்து என்னது அந்த 5 மைக்ரோமீட்டருக்கும் குறைவா இருக்கிறத நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்னன்னா வாட்டர்ல அது மிக்ஸ் ஆகி இருக்கும்போது அதை நம்மளால பார்க்க கூட முடியாது. பட் இந்த டெக்னாலஜியை வச்சு அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை நம்ம வாட்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளோட ஓஷனை கிளீன் பண்றதுக்காக கவர்மெண்ட்ஸ் நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னா ஸ்வச் பாரத் மிஷன். இதுவும் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்க ஒரு ஸ்கீம் தான். இது வந்து ஓஷனை கிளீன் பண்றதுக்கு தான் இதுவும் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்வச் சாகர் சுரக்ஷித் சாகர். இது வந்து ஒரு கேம்ப் மாதிரி அவங்க வந்து அந்த பீச்சஸ் பக்கத்துல போட்டுட்டு அங்க அவங்க 2-3 நாள் அங்க ஸ்டே ஆகி அந்த ஓஷன்ஸ் அந்த பீச்சஸ்ல இருக்க அந்த வேஸ்டஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரீசைக்ளிங் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம வேஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்காக நிறைய என்விரான்மெண்டல் லாஸ் எல்லாம் இருக்கு நமக்கு. அதுல வந்து ஒரு 4 நான் எடுத்திருக்கேன். அது என்னன்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் சி. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லா. இது வந்து என்ன செய்யும்னா கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து வந்து நிறைய இந்த ஓஷன் வேஸ்டஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இதுல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து என்னன்னா மார்போல். இது வந்து என்னன்னா இந்த ஷிப்ஸ்ல இருந்தெல்லாம் நிறைய ஆயில்ஸ் எல்லாம் அவங்க டம்ப் பண்ணுவாங்க சீஸ்ல. அப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்டஸ் எல்லாம் சீஸ்ல போடுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த லா மூலியமா நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். இது வந்து இந்த ரூல்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாஸ்டிக்கை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஒரு நம்மளோட என்விரான்மெண்ட்டை நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் எல்லாம் மாத்தலாம். அப்புறம் வந்து என்னன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு பவரை கொடுக்கும். மைக்ரோ பிளாஸ்டிக் ரிமூவல் டெக்னாலஜிக்கு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? ஆமா இருக்கு. என்னன்னா இப்போ ஓஷன் வந்து ரொம்ப பெருசு. அப்போ வந்து நம்ம அதுல இருக்க அந்த சின்ன சின்ன அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எடுக்கிறது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆனது. ஏன்னா ரொம்ப பெரிய ஓஷன்ஸை வந்து ஒரே நாள்ல நம்ம அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு நிறைய நாட்கள் நமக்கு தேவைப்படும்.
ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நீ வந்து ஓஷன் கிளீனப் பத்தி சொல்லியிருந்த. அதுல உள்ள கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல்ல உள்ள லாஸ் அதெல்லாம் பத்தி சொல்லியிருந்த. எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த குமரி அறிவியல் பேரவை ஆர்கனைசர் மிஸ்டர் முல்லஞ்சேரி மு வேலேன் அவர்களுக்கும், டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் சஜு அவர்களுக்கும், டீம் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் சுனில்குமார் சாருக்கும், அதுக்கப்புறம் எங்களுடைய டீம் கைட் மற்றும் ரிசர்ச் அசோசியேட்ஸ், எங்க பெற்றோர்கள், எங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நன்றி.